Welcome to digital members. The formal welcome address by Adilinga Bosa, convener, Kalams Digital Village. Welcome, sir. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் கீழ் இயங்கும் டிஜிட்டல் அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களால் 18ஆம் தேதி ஜூலை 2015 அன்று துவக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. டிஜிட்டல் அமைப்பு ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு. இன்று 8 ஆண்டுகள் கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் அமைப்பின் சேர்மன் திரு ஜே.கே. முத்து அவர்களையும், டிஜிட்டல் அமைப்பின் வைஸ் சேர்மன் திரு மதன், திரு சரவணன், திரு ஷாஹித் அலி மற்றும் திரு மாறன் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் நமக்கு இன்று பயிற்சி அளிக்க வந்துள்ள திரு எம்.கே. இளங்கோ சார் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர்களையும், டிஜிட்டல் உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓவர் டு கௌதம் சார். Thank you, sir. Our digital announcement. Again, welcome to Adi, sir. Yes. So, நம்ம டிஜிட்டல் மதுரை சாப்டர், அத மதுரை ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மதுரை ஜோன்ல இருக்கக்கூடிய மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், அதுக்கப்புறம் விருதுநகர், சிவகங்கை, இந்த எல்லா பேருக்குமே சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஒர்க் ஷாப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 27 மார்ச் அன்னைக்கு நடக்குது. இதுல மொத்தமே 50 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாஸ்டரிங் த பவர் ஆஃப் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், நீங்க மெம்பரா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அதுல ரெஜிஸ்டர் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட் எங்க நடக்க போகுது அப்படின்னா ஸ்டார்ட் அப் டிஎன் ஹப் மதுரை கார்பரேஷன்ல உள்ள இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3:30 இருந்து 6:30 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றத எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போறோம். ஸோ அதுல ஸ்டோரி டெல்லிங்லாம் எப்படி சொல்லணும். இப்போ ஒரு கண்டென்ட்னா நம்ம சாதாரணமா போட முடியாது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி நம்ம சொல்லணும், ஸ்டோரி மாதிரி சொல்லணும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன எடிட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், மியூசிக், ஆடியோ செலெக்ஷன்லாம் எப்படி இருக்கணும், அந்த வீடியோல எப்படி கால் டு ஆக்ஷன் நம்ம இது வைக்கிறது, அதுக்கப்புறமா அந்த வீடியோவோட பர்ஃபார்மன்ஸை எப்படி அனாலிசிஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட், வைரல் கண்டென்ட் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது எல்லாமே இந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப் 27 மார்ச் 2024 அன்று நடைபெறக்கூடிய இந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலமா நம்ம அவங்க பிசினஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மதுரை ஜோன் பிசிக்கல் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கலாம். டிஜிட்டல் மெம்பர் யார் வேணாலுமே இந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கலாம். ஓவர் டு கௌதம் சார். கௌதம் சார், அந்த லிங்க் நீங்க கமெண்ட்ல போடுறீங்களா, சாட்ல? அந்த கண்டென்ட் இப்ப இதுல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, thank you, sir. Next, welcome to Kaveri Kani madam. சார் கேக்குதா? கேக்குதுங்க மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டிஜிட்டல் சார்பா எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட டெட்கோ மெம்பர்ஸும் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெட்கோ மெம்பர்ஸ்க்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலா டிஜிட்டல் பத்தி நம்மளுக்கு இப்ப நம்மளோட ஆதிலிங்க போஸ்டர் ஏற்கனவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம டிஜிட்டல்ல மெம்பர்ஷிப் ஆகுறதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத ஒரு 2 minutes நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ டிஜிட்டல் நம்ம டிஜிட்டல்ல நம்ம மெம்பர் ஆகுறதுக்கு வருஷத்துக்கு நம்மளுக்கு 2,999 நம்மளுக்கு நம்ம சார்ஜ் பண்றோம். இதனால என்னன்னா வெர்ச்சுவல் ஒர்க் ஷாப் நம்மளுக்கு மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பா நடக்கும். இது போக நம்மளோட டிஜிட்டல் ஆப் இருக்கும். அதுல ஏற்கனவே நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண எல்லா இதுவுமே நம்மளுக்கு ரிலேட்டடான எல்லாமே அதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டிஜிட்டல் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது போக டிஜிட்டல் செமினார் நம்மளுக்கு நேரடியா நம்ம பிசிக்கல் மீட்டிங் அது பண்றப்போ வந்து நம்ம அதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து நம்ம இன்னொரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்றோம்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு 50% பே பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வருஷத்துல ஒரு நாள் 1500 எக்ஸ்பென்ஸ், அதாவது வெளியில இருந்து வர்றவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் சங்கமம் நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து டோட்டலாவே வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ இது போக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன வகையிலலாம் வந்து அவங்க டிஜிட்டலா வந்து அவங்களோட பிசினஸை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை சப்போர்ட்டும் வந்து நம்ம டிஜிட்டல்ல கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட பிசினஸை வந்து டிஜிட்டலா எடுத்துட்டு போறப்போ அவங்களுக்குன்னு ஒரு யார்கிட்ட நம்ம இந்த டவுட் எல்லாம் கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நிறைய அதுக்கு உண்டான ஒரு குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு ரெகுலரான இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஸோ டிஜிட்டலா அவங்களோட பிசினஸை எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பான முறையில வந்து டிஜிட்டல்ல வந்து மெம்பரா இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ டெட்கோ மெம்பர்ஸ் வந்து இதுல நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்க நீங்க நம்மளோட டிஜிட்டல் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க டிஜிட்டல்ல மெம்பர் ஆகி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களோட பிசினஸை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸா இருக்கும். தேங்க்யூ சார். இதோட மெம்பர்ஷிப் எது பாத்தீங்கன்னா 2999 along with taxes. ஓகே, தேங்க்யூ சார். Thank you, ma'am. Next, a special address by J.K. Muthu sir, Chairman Digital. Welcome, sir. வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குறிப்பா டிஜிட்டல் உறுப்பினர்கள் அனைவருக்கும், அதே மாதிரி இன்றைக்கு இங்க ஒரு சிறப்பான அனுமதி கொடுக்கப்பட்ட டெட்கோ உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். டிஜிட்டலோடைய மற்றும் டெட்கோவுடைய தலைவரா ரொம்ப சிறப்பான ஒரு மீட்டிங்ல இணைந்திருக்கிறதுல பெருமை. முக்கியமா என்னுடைய நண்பர் இளங்கோ அவர்கள் இதோடைய சிறப்பு பயிற்சியாளராக இன்னைக்கு வந்திருக்காங்க. முதல்ல வந்து டிஜிட்டல் உறுப்பினர்கள், டிஜிட்டல் பத்தி டெட்கோ உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி நான் இந்த இடத்துல சில விஷயங்களை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். காவேரி கனி மேடம், ஆதிலிங்க போஸ் அவர்கள் மற்றவங்கலாம் ஏற்கனவே டிஜிட்டல் பத்தியும் டெட்கோ பத்தியும் சொல்லியிருந்தாங்க. டெட்கோ அப்படின்றது டிஜிட்டல் பத்தி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டெட்கோன்றது தமிழ்நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில், தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம். இந்த டெட்கோ அமைப்பு கடந்த ஒரு 1.25 வருடம் ஆகுது. இது 2 வருடத்தை நெருங்க போது வர்ற மே மாதம் அது கிரியேட் பண்ணப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பொருளாதார முன்னேற்றம், எஸ்பெஷலி ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இல்லந்தோறும் தொழில் அப்படின்ற நோக்கத்துல ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கணும், ஒரு தொழில் முனைவோர் வரணும்ன்றதுல தமிழ்நாட்டுல 2.25 கோடி ரேஷன் கார்டுகள், அதாவது 2.25 கோடி குடும்பங்கள் இருக்கு. அதுல ஒரு கோடி குடும்பங்களுக்காவது இந்த தொழில் முனைவு தன்மையை, அதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு 10 லட்சம் தொழில் முனைவோர்களையும் புதுமையான புத்தொழில்கள் ஒரு 1 லட்சம் ஸ்டார்ட் அப்களையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. எஸ்பெஷலி நிறைய பெண்களை வந்து தொழில் முனைவோரை ஆக்கணும். அதன்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதுல பொருளாதார மேம்பாடு ஏற்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில. ஏன்னா இன்றைக்கு நாம் பலவிதமான சௌகரியங்களை நாம் நிவர்த்தி செய்துகிட்டு இருக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு, நம்ம நாகரிகத்தை மேம்படுத்துவதற்கு 3 மடங்கு வருவாய் தேவைப்படுது. சராசரியா 3 மடங்கு வருவாய் இன்னைக்கு இருக்கிறோட வந்தாதான் நாம் அதெல்லாம் செய்ய முடியுற ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கனால தொழில் முனைவோர் அதிகமா உருவாக்கப்படணும், ஒவ்வொரு இல்லத்திலும் உருவாகணுன்றதான் இதோட அடிப்படை. அதனாலதான் வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இல்லந்தோறும் தொழில் அப்படின்ற ஒரு நோக்கத்தை எடுத்து டெட்கோ அமைப்பு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களை தொடரும் போது அதை நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அதுல வந்து காவேரி கனி மேடம் அதோடைய செயலாளராக இருக்காங்க. துணைத் தலைவரா நான் தலைவராகவும், துணைத் தலைவராக திரு ராஜமூர்த்தி சார் அவர்களும், பொருளாளராக திரு வேணுகோபால் அவர்களும் இதை கடந்த 1-2 வருடமாக நாங்கள் சிறப்பாக செய்துக்கிட்டே வரோம். அதோடைய அவார்ட்ஸ், டெட்கோ அவார்ட்ஸ் அப்படின்றது 2வது வருடமா இந்த மே மாதம் 14ஆம் தேதி கூட டெட்கோ அவார்ட்ஸ் வரப்போகுது. ஒவ்வொரு இல்லத்துக்கும் அந்த டெட்கோ அவார்ட்ஸ் கொடுக்குறோம். யாரெல்லாம் அதுல அப்ளை பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க மட்டும் இல்லாம அவங்க பிளஸ் அவங்க ஃபேமிலியோட மேடைக்கு ஏற்றி அவங்கள வந்து கௌரவிக்க போற மாதிரியான அந்த ஃபேமிலிக்கே, அந்த ஆண்டர்பிரினரோட ஃபேமிலிக்கே, அந்த இல்லத்துக்கே, அந்த வீட்டுக்கே அவார்டு கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இளங்கோ அப்படின்னா இளங்கோ அண்ட் ஃபேமிலி, கௌதம் எடுத்த கௌதம் அண்ட் ஃபேமிலி, காவேரின்னு காவேரி அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கே ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுரையில உலக தமிழ் சங்கத்தில் நடக்க இருக்கு. அதுக்கான முன்னெடுப்புகள் வந்திருக்கு. அந்த டெட்கோ உறுப்பினர்கள் இதுல ஸ்பெஷல் இன்வைட்டியா நிறைய வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப நான் டிஜிட்டலுக்கு வர்றேன். டிஜிட்டல் அமைப்பு
எல்லாருக்குமே நல்ல பரிச்சயப்பட்ட அமைப்பு. நிறைய பேர் ஒரு சில மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இணையம் மூலமா கேள்விப்பட்டிருக்காங்க. டெட்கோ உறுப்பினர்களும் இதுல சில வீக்லி வெபினார்ல கூட அதை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த வகையில முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் 18/7/2015 அன்று துவக்கி வைக்கப்பட்டது மதுரையில. அவருடைய கனவு அப்படின்னு ஒப்படைத்த இந்த பணியை வந்து நான் உள்ளிட்ட துணைத் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மதுரையுடைய கன்வீனர் பிளஸ் மதுரையோட ஒரு டீம் மெம்பர் எல்லாமே இருக்காங்க. இது ஒரு சாப்டர் மதுரை தவிர ஒரு 9 சாப்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அந்த சாப்டர் உள்ள கன்வீனர்கள், வைஸ் பிரசிடென்ட்கள், அங்கே உள்ள செக்ரட்டரி அண்ட் இசி மெம்பர் டீம்லாம் இணைந்து செய்து கொண்டே இருக்கோம். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி மதுரை ஜோனோட மீட்டிங் வர்ற 27ஆம் தேதி இங்கே மதுரையோடைய ஸ்டார்ட் அப் ஹப்லையும் நடக்க இருக்கு. அது ஒரு பிசிக்கல் மீட்டப் இருக்கு. அதுலயும் மெம்பர்கள் கொஞ்சம் பேரை கொடுத்து, நம்ம 50 பேர் தான் லிமிட்டா வச்சிருக்கோம். அதுல அவங்களுடைய பேரை கொடுத்து அவங்க கண்டிப்பான முறையில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா கண்டென்ட்டுமே, அதாவது நம் தொழில் பத்தியோ நம்மளுடைய பொருட்கள் பத்தியோ சேவையை பத்தியோ கொண்டு போறதுக்கு சிறப்பான வழி அப்படின்றது வந்து குறு வீடியோக்கள் தயாரித்து அதை அனுப்புவது. அது மூலமா பர்சனல் பிராண்டிங் சரி, ப்ராடக்ட் அண்ட் பிசினஸ் பிராண்டிங்கும் எஃபெக்டிவா நடக்குதுன்றது ஏற்கனவே ஊர்ஜிதப்பட்டது. இந்த மாதிரியான குறு வீடியோக்கள், ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை தயாரிக்கிறத எப்படி அருமையா செய்ய முடியும், லாபகமா செய்ய முடியும், சிறப்பா செய்ய முடியுன்ற ஒரு பயிற்சி பற்றை தான் நம்ம நேரடியா இருக்கும் போது அதுல உறுப்பினர்கள் கண்டிப்பா உடனே பதிவு செய்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த 2 அறிவிப்போட அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இன்றைக்கு உள்ள செஷன்ல நண்பர் அவர்களை நான் வரவேற்கல பெருமைப்படுறேன். அப்புறம் அவரை பத்தியான அபிஷியலான இன்ட்ரோடக்ஷன் இருந்தா கூட, எனக்கு குறுகிய காலத்துல பழக்கமா இருந்தா கூட நிறைய வருடங்கள் கேள்விப்பட்ட ஒரு பெயர். ஸ்டார்ட் அப் டிஎன்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நேட்டிவ்லையும் சரி அவரை நான் அறிமுகமாயிருக்கேன். ஏற்கனவே நம்ம டிஜிட்டலுடைய சங்கமம் ஈவெண்ட்டுக்கெல்லாம் திரு எம்கே இளங்கோ அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு உண்மையிலே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை, பிஸியான ஷெடியூல்ல நீங்க வந்து பேசுறீங்கன்னு எல்லா சீஃப் கெஸ்டையும் நம்ம சொல்றது வழக்கம் தான். ஆனா உண்மையிலே ஒரு பிஸியான சூழ்நிலைனா ஒரு புது இனிஷியேட்டிவ் பொலிட்டிக்கல் டெக்னாலஜி அப்படின்றத இப்பதான் நாங்கள் காயின் பண்ண கடந்த மாசம் பொலிடெக் அப்படின்னு. அதுல வந்து அவரும் அந்த கிளஸ்டரோட பார்ட்னரா இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்ட் நெட்டோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஓவும், பப்ளிடிக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இந்த பொலிட்டிக்கல் டெக்னாலஜில இங்க உள்ள எலெக்ஷன் கேம்பெயினுக்கான சில டூல்ஸை ரெடி பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தையும் நடத்திட்டு வர நண்பர் எம்கே இளங்கோ அவர்கள். அவர் நம்மிடையே வந்து இங்க இன்னைக்கு ஏஐ பத்தி பேச வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் ப்ராம்ப்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னால ப்ராம்ப்ட்னா சொன்னா நம்ம வேற வேற அர்த்தங்கள் இருக்கும். இன்னைக்கு ப்ராம்ப்ட்னா அதுக்கு ஒரு அர்த்தமே மாறிடுச்சு. அவர் மிக சிறப்பா பேசக்கூடிய விஷயத்துல கவர்ந்த விஷயம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோரை எப்படி ஏஐல கொண்டு வர்றது அப்படின்றதுல பேசுறதுல வல்லவர். பிரசாந்த் கிஷோரை ரொம்ப குறுகிய காலத்துல எப்படி ஏஐலேயே கொண்டு வர்றது அப்படின்னு, இந்த மாதிரி பல பேரை ஏஐ மூலமா உருவாக்க முடியும் அப்படின்னு பேசக்கூடிய ஆழ்ந்த அறிவாற்றலும் அதிகமான ஞானமும் உள்ள ஒரு அருமையான நண்பர். டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பழகுவதற்கு இனிமையாகவும், அதை மிக சிறப்பா இங்க கடந்த மார்ச் 2ஆம் தேதி மதுரையில டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ் நடந்தது. ஒரு அழகா ஒரு பெரிய பேனல் டிஸ்கஷனையும் அவரோட பிரசன்டேஷனையும் எவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து பெனட்ரேஷன் ஏற்பட்டிருக்கு ஏஐல அப்படின்றதையும், வார் ரூம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வார் ரூம் ஐடிவினா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பெரிய பேச்சு இருக்கு. அந்த மாதிரியான பேச்சு உள்ள ஒரு முக்கியமான துறையில வல்லவராகவும் அதை மிக சிறப்பா பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனராகவும் இருக்கக்கூடிய நண்பர் திரு எம்கே இளங்கோ அவர்கள். அவரை நான் டிஜிட்டல் உறுப்பினர்கள் சார்பாகவும் டெட்கோ உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கிறேன். வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேர்மன் சார். அண்ட் சாரே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களை பத்தி ஒரு ஃபார்மல் ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன் பை ஜனனி மேடம். ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் சார். Very happy to introduce MK Ilango, founder and CEO of StarNet and founder chief strategist of Publitics. அவர் வந்து ஒரு predominant-ஆன ஒரு figure in தமிழ்நாடு and சேலம் டெவலப்மெண்ட்ல. அவரோட ஸ்டார்ட் அப் ஈகோ பில்டரா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், அண்ட் சிஏயோட எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல விதமாக எல்லார்ட்டையும் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பிளேஸை வந்து தன்னகத்தை கொண்டு இருக்கிறாரு.
ஸோ அது தாண்டி அவங்களுக்கு ஏஐ பேஸ்ட் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்ல மென்டாரிங், அதுவும் எஸ்எம்இல இருக்கக்கூடிய ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்களை அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்குரிய தனி பெருமையாவே நம்ம இதுல சொல்ல முடியும். ஸோ எம்பவரிங் இண்டிவிஜுவல்ஸும் சரி, ஆர்கனைசேஷன்லயும் சரி, எஸ்பெஷலி இ-காமர்ஸ், சாஸ், எடிடெக், ஹெல்த் கேர், ஃபுட் அண்ட் ஏஜி டெக் செக்டார்ஸ், இது எல்லாத்துலயுமே ப்ரிடாமினன்டான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல, இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வித் நேட்டிவ் லீட்ஸ், ஸ்டார்ட் அப் டிஎன் அண்ட் ட்ரீம் டிஎன்லயும் இருக்காங்க. ஸோ வெல்கம் யூ ஃபார் தி செஷன் சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ சார், ஜே.கே. முத்து சார், இந்த வாய்ப்புக்கு. கௌதம் தேங்க்யூ. எல்லா டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்கும் என்னோட மாலை வணக்கம். டெட்கோ உறுப்பினருக்கும் என்னோட மாலை வணக்கம். நான் இளங்கோ. ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்டார்ட்நெட். ஸ்டார்ட்நெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு Tier 2, Tier 3 சிட்டிஸில் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெய்ட் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 8 months நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 75 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhsலேருந்து 10 crores வரை வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி இப்போ பப்ளிடிக்ஸ் நானும் ஜே.கே. முத்து சாரோட சேர்ந்து எல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சேலமில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணோம், மதுரையில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி பெரிய பிஸி ஷெட்யூல்ல இந்த வெபினார் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த இது ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஃபார்மலாக நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு ஏஐ பற்றி ஒரு இதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக சாட் ஜிபிடிக்கு முன்னாடி ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 இயர்ஸாக இருக்கு. ஆனால் வந்து இந்த சாட் ஜிபிடி, அந்த ஜிபிடின்றது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். அந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் உலகமே மாறிடுச்சு. நாங்கள் பாலிடிக்ஸில் கூட நான் ரன் பண்ணும்போது பாலிடிக்ஸ் எலெக்ஷன் பிஃபோர் சாட் ஜிபிடி, ஆஃப்டர் சாட் ஜிபிடிலாம் சொல்லி பாலிடிக்ஸ்னு ஒரு செஷன்லாம் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பிஸ்னஸுமே இது தாக்கும். ஆக்சுவலாக எந்த இது உலகத்தில் இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதை அஃபெக்ட் பண்ணும். பிபிஓ இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ணும். ஃபியூச்சரில் இது பண்ணாத காரியமே இருக்காது. அவ்வளோ ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. சில ரிசர்ச்லாம் பார்த்தீங்கன்னா தடையே போட்டிருக்காங்க யூஎஸ்லாம். அவ்வளோ ஸ்பீடாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அவங்க நினைச்சதுக்கு மேலே ஸ்பீடாக இருக்கு எல்லாருமே. நிறைய ப்ரிடிக்ஷனே இந்த ஜென்ரேட் ஏஐ வந்து மாற்றிருக்கு. இப்போ ஏஐனா என்ன, இந்த ஏன் வந்து ஜென்ரேட் ஏஐ இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? ஏஐ இவ்வளோ நாளாக இருந்தது, ஆனால் ஜென்ரேட் ஏஐ வந்தோன்னே ஏன் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட்டிவ்னா என்னன்னா ஒரு விஷயத்த அந்த ஏற்கனவே ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு விஷயமோ இல்லை அதை பார்த்து இன்னொரு புதிய விஷயமோ அதே பண்ணும். ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணதாசன் இல்லை. ஆக்சுவலாக கண்ணதாசன் கவிதைகள்லாம் இருக்கு. நம்ம எடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல ட்ரெயின் பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு டாபிக் கொடுத்தோம்னா கண்ணதாசன் மாதிரியே ஒரு கவிதை எழுதி கொடுத்துரும் அதுவே. இப்போ எஸ்பிபி இல்லை. ஆக்சுவலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் இல்லை. இப்போ அவரோட பாட்டெல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணிட்டு, இப்போ செந்தில் நாயகம்னு என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக லிங்க்டின்ல இருக்காரு. ஒரு ஏஆர் ரஹ்மான் லேட்டஸ்டா ஒரு 2 months 3 months முன்னாடி வந்த படத்தோட பாட்டை எடுத்து வேற ஒருத்தர் பாடினதை எஸ்பிபி மாதிரியே பாடி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா அவர் வந்து இப்ப பாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடியாச்சு. ஏன்னா எஸ்பிபி பாட்டெல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணியாச்சு அந்த கம்ப்யூட்டரை. இதே மாதிரி இப்ப வள்ளுவர் இல்லை திருக்குறள் எல்லாம் ட்ரெயின் பண்ணா ஒரு 1330 திருக்குறளே சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்த வேணாலும் நம்ம ட்ரெயின் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம். இப்போ இந்த வெறும் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷனோ ஒரு கண்டென்ட் ஜென்ரேஷனோ வீடியோ ஜென்ரேஷனோ இல்லாம இது மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் கூட பரவுது. இப்போ நான் ஒரு GenAI.connectனு வர நெக்ஸ்ட் மந்த் 27 இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்லாம் போட்டு நாங்கள் இதை ஷேர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா ட்ரக் டிஸ்கவரியில் கூட இது உள்ளே வந்துருச்சு. ஆக்சுவலாக ட்ரக் டிஸ்கவரி புதுசாக இவ்வளோ நாளாக நம்ம கண்டுபிடிச்ச மருந்துங்களோட அடுத்த ஒரு 5 yearsல எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்கிற அளவு ஜென்ரேட் ஏஐயே வந்து டெவலப் ஆகிடுன்றாங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளாக நம்ம கண்டுபிடிச்ச மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலாக இப்போ நம்ம புது நீங்கள் நம்ம மெட்டீரியல் சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம். ஒரு 108 மெட்டீரியல் இருக்கும்னு. புது மெட்டீரியல்ஸே நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸையே இன்னும் நிறைய விடை காண முடியாத நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகளே வந்து ஜென்ரேட் ஏஐ வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடும்ன்றாங்க அடுத்த 5 to 10 years. இப்போ நீங்க வந்து இதுக்கு அடுத்த ஏஐயோட ஒரு வெர்ஷன் தான் இந்த ஜென்ரேட் ஏஐ. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஜிஐன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த ஒரு 5 to 10 yearsல அது ஹியூமன் பிரெயினோட தாண்டி அட்வான்ஸ்டா வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணாத விஷயமே இல்லை. நாங்க இந்த ஸ்டார்ட் நெட் கூட எப்படின்னா நாங்க ஒரு 20 நாள்ல 22 நாள்ல லான்ச் பண்ணோம். நான் ஒரு லிங்க்டின்ல கூட ஆர்டிகல் போட்டேன். இந்த வேர்ல்டுலேயே த ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் நெட்டை ஒரே ஒரு விஷயம் கூட நான் யோசிக்கல, எல்லாமே சாட் ஜிபிடி எடுத்து கொடுத்துச்சு. ஆக்சுவலா ஸ்டார்ட் நெட்ல நேம்ல இருந்து அந்த கேப்ஷன்ல இருந்து அதுல இருக்கிற எல்லா பிளான்ஸுமே எப்படி ஈவென்ட் நடத்தணும், எப்படி பிரிக்கணும், மெம்பர்ஷிப்கான பேமெண்ட் என்ன, அதுல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நான் சாட் ஜிபிடில இருந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலமா எடுத்த கண்டென்ட். ஆக்சுவலா நீங்க அந்த காலத்துல ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குன்னா ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 3 to 5 years ஆகும் ஒரு ஸ்டார்ட் அப் எவால்வ் ஆகிறதுக்கு. 5 to 7 years ஆகும், இல்ல 7 to 10 years ஆகும். இப்பெல்லாம் ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணலாம்னா நீங்க ஒரு 3 to 5 மாசத்துலயோ இல்ல 5 to 7 மாசத்துலயோ எவால்வ் ஆகலாம், 3 to 5 வாரத்துல எவால்வ் ஆகலாம், இல்ல 3 to 5 நாள்லயே கம்ப்ளீட்டா ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கான பிளான் ரெடி பண்ணலாம். நீங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து சாட் ஜிபிடியும் இந்த மற்ற ஜெனரேட்டிவ் டூல்ஸ் வச்சு பண்ண முடியும். நீங்க ஈவன் நீங்க பெரிய பெரிய இதுல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஃபீல்டு கூட இதாயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ நான் இந்த ஆஃபீஸ்ல இருக்கேன், இந்த ஆஃபீஸை போட்டோ பிடிச்சிட்டு ஒரு ஒரு ஜெனரேட்டிவ் ஆர்கிடெக்சரல் டூல்ல போட்டா நீங்க ஒரு பெரிய பெரிய ஆர்கிடெக்சர்லாம் பண்ற டிசைனோட ஆயிரக்கணக்கான டிசைன் ஒரு $10 எடுக்கலாம். இதே மாதிரி நீங்க ஒரு ஒரு லாயர்ல ஒரு ஜெனரேட்டிவ் டூல் இருந்துச்சுன்னா ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு லாயர் வந்து 10 லட்ச ரூபா வாங்குறாரா பெரிய லாயர், நீங்க ஒரு $100 வந்து அது யூஎஸ்ல இப்ப மேட்சன் இதெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி டயக்னோஸும் கோடிங் எல்லாமே அந்த பேசிக் தொழில் உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து ஜெனரேட்டிவ் இம்பாக்ட் பண்ணும். அது இம்பாக்ட் பண்றதுல அந்த 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 ஜாப் வந்து அப்சல்யூட் ஆகாது. அது இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு விதத்துல ஒரு 10% அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அடுத்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து உருவாக்கவும் முடியும்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதனால வந்து ஜாப் மார்க்கெட் வந்து இதாகாது. நம்ம இந்த ஜெனரேட்டிவ் கத்துக்கிட்டாதான் நம்ம பண்ற ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். அந்த தொழில வேற ஒருத்தர் ஜெனரேட்டிவ் தெரிஞ்சவங்க வந்தாலும் நம்மளோட சிறப்பா பண்ணுவாங்க. நீங்க கண்டென்ட் ரைட்டர் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், பாட்பாடுற ஆகட்டும், ஒரு பைத்தான் ஆகட்டும், எதுனாலும் சரி. இப்ப நான் வந்து எனக்கு பைத்தானே தெரியாது, ஆனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சுன்னா ஒரு பைத்தான் கோடரோட என்னால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் தெரியாது, நான் ஒரு பெஸ்ட் கண்டென்ட் ரைட்டரோட பக்காவா பண்ண முடியும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சா. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே நீங்க அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிச்சுன்னா அதோட பக்காவா பண்ணலாம். நாம அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலா அதனால இந்த ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மாடல்னு சொல்லுவோம், எல்எல்எம் சொல்லுவோம், லார்ஜ் லாங்குவேஜ் டெக். சாட் ஜிபிடிலாம் அது பேஸ் பண்ணி தான் இருக்கு. நிறைய மாடல்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ சாட் ஜிபிடியோட இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐன்னு இருப்பாங்க. அதே மாதிரி கிளாடோட இது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம ஃபார்முலா ஒரு சாட் ஜிபிடி பத்தி அப்படியே பார்த்துட்டு மார்க்கெட்டிங் பத்தி பார்த்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி பார்த்துட்டு அப்புறமா லாஸ்டா கேள்வி பதிலுக்கு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் வந்து சாட் ஜிபிடிக்கு முன்னாடி சாட் ஜிபிடிக்கு பின்னாடி ரெண்டா பிரிக்கிறோம். எல்லாமே மாறுது சாட் ஜிபிடிக்கு அப்புறம். உலகத்துல எல்லாமே பாலிடிக்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து ஐடில இருந்து எல்லாமே. இப்ப வந்து கோ பைலட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கோடே கொடுத்துரும். நாங்க ஒரு கம்பெனி பார்த்தோம் டிஎன்ஜிம்ல. நீங்க எந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாலும் சரி, நீங்க அந்த ஒரு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மாடல் சொல்லிட்டீங்கன்னா, க்ளூ பாட்னு அந்த கம்பெனி பேரு, நம்ம ஸ்டார்ட் நெட்லயும் அவர் இருக்காரு. ஆக்சுவலா நீங்க அந்த 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 சாஃப்ட்வேரோட கோட 5000 ரூபாயில ஒரு 10 நிமிஷத்துல கொடுத்துட முடியுன்றாரு. ஏன்னா கிட்டப்ல அவ்வளவு கோட் இருக்கு. அதெல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணீங்கன்னா உலகத்துல எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ல இருக்காதுங்கிற லெவலுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்துட்டு இருக்கு. சாஃப்ட்வேருக்கு கிரியேட்டு தேவையில்லை, டேட்டா பேஸே தேவையில்லை, நான் எல்லாமே வந்து ஒரு ஏஐ பாட்டும் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டும் ஒர்க் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இந்த சாட் ஜிபிடி வந்து பேஸ் எல்லாத்துக்குமே. அதாவது இந்த அந்த ஓப்பன் எல்எல்எம் சொல்றது, இது எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே கொஞ்சம் ஒரு டேட்டா செட்ஸ் இருக்கு என்கிட்ட, அதை வந்து நான் போட்டு ட்ரெயின் பண்ணா உலகத்துல என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து இது நாட் ஒன்லி நம்ம மார்க்கெட்டிங்கோ பிசினஸோ இல்லை, ஈவன் ப்ரொடக்ஷன்ல மேனுஃபேக்சர்லேயே வந்துருச்சு. இப்போ அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மேனுவலா பண்ணுவாங்க, ஒரு 100 500 அரிசி 1500 அரிசிலாம். இப்பெல்லாம் சாட் ஜிபிடி அந்த ஜிபிடி டூல் வச்சு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து 1 செகண்ட்ல ஒரு மொபைல்ல ஒரு இதை வச்சு ஸ்கேனர் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் குவாலிட்டிலாம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு கம்பெனி, ஒரு சோசியல் கம்பெனி இருக்கு, தும்மனா அதோட இதை வச்சு இவருக்கு நோய் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐல நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனி நிறைய ஆங்கிள் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கு.
அதனால இந்த 3 வேர்டு ரொம்ப முக்கியம். ஜெனரேட்டிவ், ப்ரீ ட்ரெயின், டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம கிட்ட ஏற்கனவே டேட்டா செட்ஸ் இருக்கணும். ஒரு கம்பெனி ஆக்சுவலா இருக்கு, கன்சூமர் பிசிக்ஸ்னு ஒரு கம்பெனி. அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு மீனை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அந்த மீன் வந்து எப்ப செத்துச்சு, அதுக்கு நோய் இருக்கா இல்லையா, சாப்பிடலாமா இல்லையா, எல்லா டேட்டாவும் சொல்லிடும். அந்த 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 இதை வச்சு, இமேஜ் வச்சு. ஏன்னா மீனோட எல்லா டேட்டா செட்ஸும் அதுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே ப்ரீ ட்ரைன் பண்ணிட்டு நீங்க ஃபைன் டியூன் பண்ணீங்கன்னா என்ன வேணாலும் அவுட்புட் எடுக்கலாம். ஆக்சுவலா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக்கா ஒரு டேட்டா செட்ஸ் வேணும் எது பண்ணாலும். இப்ப நாங்க அரசியல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் பேசுற மாதிரி ஒரு 2 hours வீடியோ ஆடியோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் ஸ்டாலின் பேசுற மாதிரி பண்ணலாம். ஆனா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். நிறைய எத்திக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலா நம்ம ஒரு தமனா வந்து சிம்ரன் மாதிரி பண்ணது, அவர் வந்து செந்தில் நாயகன் தான் பண்ணாரு. ஒரு 1 கோடி வியூஸ் அது ஆக்சுவலா போச்சு. நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங்ல கூட அவர் வந்து பேசுறாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீப் ஃபேக்குன்னு சொல்றது, யார் வேணாலும் எதை வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம். நீங்க ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அவர் தூக்கிட்டு இது பண்ணிட்டு மவுத்லாம் சிங்க் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த 3 வேர்டு தான் காரணம். இது ChatGPT பாத்தீங்கன்னா உலகத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்ல 10 கோடி யூசர்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ChatGPT 3 மாடல் பாத்தீங்கன்னா ஒரு 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் அனலைஸ் பண்ணிச்சு. இப்ப இருக்கிற ChatGPT பாத்தீங்கன்னா 3.5 வந்து 1 ட்ரில்லியன் ஆச்சு. 4 வந்து 3.5 4 வந்து இப்ப இருக்கு. ஆக்சுவலா நான் 4லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. பெய்டு வெர்ஷன்ல 4 இருக்கு, இதுல வந்து 3.5 இருக்கு. ஒரு 1.76 ட்ரில்லியன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ChatGPT 5 ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா லான்ச் பண்ணல. அது வந்து இப்ப செவரல் ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் ஒரே செகண்ட்ல அனலைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஆக்சுவலா அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணணும். ஆக்சுவலா அதுவும் இப்ப இருக்கிற இது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் டிகிரி எல்லாம் இப்ப ChatGPT 4 வந்து மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுது, அந்த மாதிரி எல்லாம் கம்பாரிசன் எல்லாம் போடுறாங்க. நான் வந்து என்னோட ஃபேவரட் டூல் பாத்தீங்கன்னா ChatGPT எல்லாருக்கும் தெரியும், ஆனா என்னோட ஃபேவரட் டூல் வந்து கிளாட். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடி ChatGPT எல்லாம் நிறுத்திட்டேன். கிளாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளாட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்றது. அமேசானோட கம்பெனி ChatGPT 4ஓட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பெஸ்டா இது பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் 2017ல ChatGPT ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீ ட்ரைனிங் 2018ல ஸ்டார்ட் ஆச்சு GPT 1. அதுக்கப்புறம் GPT 3 2020, 2022ல தான் அந்த இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த செப்டம்பர்லயோ நவம்பர்லயோ லான்ச் பண்ணுறாடி தான் இந்த என்டையர் உலகமே ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் AI டூல்னால இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ண முடியாங்கிறது எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது இது சும்மா ஜஸ்ட் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். வேர்ல்டுல அதிகமா யூஸ் பண்ற கண்ட்ரி பாத்தீங்கன்னா USA, அப்புறமா இந்தியா தான் நெக்ஸ்டா இருக்கு ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்றது. இந்த 2024ல ChatGPT ஏற்கனவே அது வந்து $100 பில்லியன் மேல போயிடுச்சு அதோட வேல்யூவேஷன். மணி கூட பாத்தீங்கன்னா இது நான் ரொம்ப முன்னாடி போட்டது. ஆக்சுவலா $1 பில்லியன் தாண்டிடும் இது. ஆக்சுவலா அவரே சொல்றாரு பாருங்க, எலான் மஸ்க் எல்லாம் சொல்லியிருக்காரு, இது வந்து 2 பக்கம் இருக்கிறது தான். ஆனா நல்ல எல்லா டெக்னாலஜியும் வரும்போது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே நல்லது கொஞ்சம் அதிகமாகவும் கெட்டது கொஞ்சம் கம்மியாயிடும். அது யூஸ் பண்ண இதாயிடும். ஆக்சுவலா இது we can make, இவரே சொல்றாரு பாருங்க, இந்த சாம் ஆல்ட்மேனே, நிறைய ஜாப் எலிமினேட் பண்ணாலும் நிறைய ஜாப் கொண்டு வரும், நிறைய ஜாப் ப்ரொடக்டிவிட்டியா பண்ணும் அப்படின்னாங்க. ஆனா எலான் மஸ்க் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலினா பெரிய இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அதே மாதிரி நீங்க ஒரு KPMGயோட ரிப்போர்ட், மெக்கன்சியோட ரிப்போர்ட்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $15 trillion அளவு 2030ல வந்து இம்பாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. $5 trillion வேர்ல்டு GDPல இந்த ஜெனரேட்டிவ் AI வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ChatGPT வந்து என்னென்னலாம் பண்ணும், நீங்க இப்ப ChatGPT நிறைய எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் நான். ஆக்சுவலா நீங்க ஒரு நிறைய டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு புக்கே கொடுத்தா சம்மரைஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும். நம்ம ஆக்சுவலா கௌதம் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவா கேட்டிருக்காரு. நான் கொஞ்சம் தியரியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லைவா சில இதெல்லாம் காமிக்கிறேன் நான். ஆக்சுவலா அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட ஆளுங்கெல்லாம் இல்லை, டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க ChatGPT-யை வந்து அந்த ஆளா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த ப்ராம்ப்ட் செட் பண்ணி இப்ப நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு அவுட்புட் எடுக்கிறதா இருந்தா அந்த அவுட்புட்டுக்கு யார் அந்த அவுட்புட் எடுத்தா நல்லா இருக்கும் பர்ஃபெக்டா அப்படின்னு எடுத்து தான் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்க வந்து நம்ம ஒரு சாருக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு 21 நாள் இது ஒன்று டீடைல்டா எடுத்தோம். ஆக்சுவலா ஒரு மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் எப்படி கொடுக்கலாம் பொலிட்டீஷியன்ஸ்க்கு, பார்ட்டிஸ்க்குலாம் அப்படின்னு. அது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கிளாட்ல ஒரு 30 லைன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி
அவுட்புட் எடுத்தேன், கிட்டத்தட்ட 20-25 பேஜுக்கு வந்துச்சு. அதை தான் நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணணும். அதே மாதிரி ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த காலத்துல ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னா நிறைய செலவாகும் ஆக்சுவலாக. இப்போ வந்து ரியல் டைம் டேட்டா எங்கெங்கெல்லாம் நெட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரிசர்ச் பண்ணோன்னா என்ன வேர்ட் கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைக்கும், அதே மாதிரி அப்புறம் அனலைஸ் பண்ணும், எழுதும். நீங்கள் உலகத்தில் எதை வேணா எந்த மாதிரி மாதிரினாலும் எழுதலாம் ஆக்சுவலாக. நிறைய ஒரு பாட்டு எழுதலாம், ஒரு பிளாக் எழுதலாம், ஒரு ஸ்டோரி எழுதலாம், ஒரு நரேட்டிவ். வேர்ல்டில் என்னென்ன டைப் ஆஃப் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. டெக்ஸ்ட் கண்டென்ட் இல்லாமல் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இமேஜ் கண்டென்ட் வந்துருச்சு, வீடியோ கண்டென்ட் வந்துருச்சு, வீடியோவும் கிரியேட் ஆகுது. இப்போ எல்லாம் ட்ரையலில் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா வீடியோவே கிரியேட் ஆகிடும். ஃபியூச்சரில் ஒரு மூவியே இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியே நம்ம எடுக்க முடியும் ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி. அந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் அது அழகாக பண்ணோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆலி செந்தில்நாதன், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கம்பெனி ஐலெஸா. அவர் வந்து உலகத்திலே டாப் 50 லாங்குவேஜ் கம்பெனியில் ஏஐ கம்பெனியில் இருக்காரு ஆக்சுவலாக. அவர் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேஷனில் ஏஐயில் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டூல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிடும். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் புக் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு அவுட்புட் எடுத்தீங்கன்னா அப்படியே தமிழில் வந்துடும், சைனீஸில் வந்துடும், எதில் வேணாலும் வரும், எந்த டாக்குமெண்ட் அந்த மாதிரி. இப்போ நம்ம கூகுளில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அது அவுட்புட்டு. நம்ம அதை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி என்ன மாதிரி இதெல்லாம் செட்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ்லாம் கொடுத்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணோமோ அந்த எழுதுறது அதே மாதிரி எழுதி கொடுக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைரமுத்து பாட்டெல்லாம் போட்டால் வைரமுத்து மாதிரியே எழுதி கொடுத்துரும். நீங்கள் அந்த யாரை மாதிரி டேட்டா செட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எழுதி கொடுக்கும். அதுவும் இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாலாம் வந்துருச்சு. நம்ம டேட்டா செட்ஸ் கொடுக்காம 2 பாட்டை வந்து நீயே இந்த சினாரியோல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் உருவாக்கு அப்படின்னு சொன்னா டேட்டா செட்ஸ் இல்லாம அதே டேட்டா செட்ஸ் உருவாக்கி அதையே அடுத்த விஷயம் பண்ணிடுங்கிற மாதிரி எல்லாம் இப்போ அட்வான்ஸ்டா வந்திருக்கு அந்த ரிசர்ச் எல்லாம். அது இன்னும் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே ப்ராம்ப்ட்னால நடக்குது. ப்ராம்ப்ட்னால நிறைய விஷயம் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த ப்ராம்ப்டோட இது பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க ஒரு ChatGPTலயோ கிளாட்லயோ ஒரு இமேஜ் டூல்லையோ ஒரு வீடியோ டூல்லையோ நீங்க ஒரு டெக்ஸ்ட் போட்டு அது அவுட்புட் எடுக்கணும்னா அதை இந்த இந்த பேசிஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவா அவுட்புட் வரும். என்ன கேரக்டர் ஆக்சுவலா நீங்க எது பண்ணாலும் சரி, நீங்க வந்து நான் எல்லாத்துக்குமே இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ சில இதெல்லாம் நான் எழுதுவேன். நான் இப்போ பொலிட்டிக்கல்ல கூட நாங்கள் சில இதெல்லாம் எடுத்தோம். நீ வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒரு 100 மடங்கு பெரிய ஆளு. இப்போ வந்து இந்த 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 சுச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி இது பண்ணுவேன், அவரோட டாக்குமெண்ட்டே தூக்கி போட்டு அவரு எப்படி யோசிப்பாரோ அவரை மாதிரியே நான் அவுட்புட் எடுக்க முடியும். நீங்க 350 கோடி கொடுக்க தேவையில்ல. ஒரு 3.5 லட்சத்துல நீங்க வந்து 3.5 லட்சம் இல்ல, நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்து ஒரு பெய்ட் அக்கௌண்ட் பிளாட்ல வாங்கிட்டீங்கன்னா 2000 ரூபாயில ஒரு மினி பிரசாந்த் கிஷோரே உருவாக்க முடியும். அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க ஏற்கனவே இதை ட்ரை பண்ணி சில அவுட்புட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நாங்க அவரோட காஃபி டேபிள்னு ஒரு டாக்குமெண்ட் ஆந்திரால அவர் பண்ண கம்ப்ளீட் டீடைல் இருக்கும். அதுல கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் போட்டு நான் இங்க ஒரு சேலத்தோட இவருக்கு ஒரு அவுட்புட் எடுத்தேன் நான் ஆக்சுவலா. ஈவன் நீங்க யாருக்கு வேணாலும் எடுக்கலாம். இப்போ ஒரு என்டையர் ஸ்டேட்டுக்கான கேம்பெயின் பிளான் கூட எடுக்க முடியும். அது நீங்க என்னென்ன டேட்டா கொடுக்குறீங்க, எப்படி ட்ரெயின் பண்றீங்கன்னு. நான் சின்ன ஒரு டாக்குமெண்ட் போட்டு எடுத்தது. அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் அவர் வீடியோ பேசியிருந்தாரோ அந்த வீடியோவை டெக்ஸ்டா மாத்திட்டு அவர் மாதிரி யோசிக்கிற மாதிரி அவுட்புட் எடுக்கலாம். இப்போ நான் இது 2 கேஸ் சொல்லியிருக்கேன். அவருடைய என்டையர் டாக்குமெண்ட் எடுத்து ட்ரெயின் பண்ணா அவர் மாதிரி ஒரு மினி பிரசாந்த் கிஷோர் ஒரு லோ காஸ்ட்ல நம்மளால எடுக்க முடியும். இதே மாதிரி எல்லாமே பண்ணலாம். சயின்டிஸ்ட் பண்ணலாம், செஃப் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அப்போ நீங்க இது அவுட்புட் எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த கிரியேட்டிங்கிறது தான். என்ன கேரக்டர் எல்லாத்துக்குமே நீங்க சும்மா எல்லாம் கொடுக்கூடாது. கிவ் மீ 20 ஒரு பிளாக் கொடுலாம் சொல்லக்கூடாது. ஒரு கான்டெக்ட் செட் பண்ணணும். நீங்க என்ன மாதிரி கான்டெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பாருங்க எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்றோம். இப்போ ஏற்கனவே எங்கேயாவது இருக்கிறத அதை மாதிரி பண்ணு. ரெக்வஸ்ட் என்னென்ன வேணுங்கிறது கரெக்டா. அட்ஜஸ்ட்மெண்ட் இது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா வேணாம், ஃப்ரெண்ட்லியா கொடு, ஓப்பனா கொடு, கேஷுவலா கொடு, பேசுற மாதிரி கொடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இவ்வளவு வேர்ட்ஸ்குள்ள கொடு அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்க இது இல்லாம நான்லாம் கடைசியில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு நிறைய தெரியும், அதை பேஸ் பண்ணியும் இதை நீங்க அவுட்புட் கொடுலாம் கேட்டிருக்கேன். நான் வந்து நிறைய யூஸ் கேசஸ் நான் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கோம். கற்பனை பண்ண முடியாத லெவலுக்கு அது அவுட்புட் கொடுக்கும் ஆக்சுவலா. நீங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த விஷயமே தெரிய தேவையில்லை, ஆனால் அந்த விஷயத்தோட டெக்ஸ்ட் மாத்திரம் நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் கேட்டீங்கன்னா கொடுத்துரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி புக் இருக்கு, ஒரு 700-800 பக்கம் புக்கு. அதை படிக்காமலே ஒரு கேஸுக்கு அந்த புக்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கணும். அந்த புக்கு தூக்கி போட்டு நீங்க அந்த கான்டாக்ட் செட் பண்ணீங்கன்னா அது அவுட்புட் கொடுத்துரும். அந்த மாதிரி அது நிறைய இருக்கு. இப்போ கிளாட்ல பார்த்தீங்கன்னா 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், இமேஜ் அப்லோட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு இங்க பாருங்க, நீங்க ஒரு ப்ராம்ப்ட் அடிச்சுட்டே வந்தீங்கன்னா அது மேல இருக்கிற கண்டென்ட்லாம் நீங்க அது ட்ரெயின் ஆயிடும். நீங்க ஃப்ரெஷ்ஷா வேணும்னா ப்ளீஸ் இக்னோர் எவ்ரிதிங் பிஃபோர் திஸ் ப்ராம்ப்ட் எழுதிட்டீங்கன்னா இக்னோர் ஆயிடும். நான் சொன்ன மாதிரியே பாருங்க, ஐஏ எக்ஸ்பர்ட் 20 years experience, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் 1000 words, GPT how it works and how will impact the world. இது நான் இந்த கிரியேட்டை வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பக்காவா வந்துடும். அதுதான் வந்து இது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிசர்ச்சுக்கோ இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கோ இது எல்லாமே கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே கன்சைஸா. இப்போ நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி என்னென்ன பண்ணுதோ அது எல்லாமே நீங்க எதுவுமே தெரியாம கரெக்டான ப்ராம்ப்ட் தெரிஞ்சா எடுத்துக்கலாம். நீங்க இப்போ நீங்க உங்க கம்பெனிக்கு 1 மாசத்துக்கான சோசியல் மீடியா கண்டென்ட் பிளானர் வேணும் அப்படின்னா நீங்க என்ன கம்பெனி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது நீங்க ஒரு பெரிய கம்பெனியை ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு அவன் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னோட தமிழ்நாட்டுல சேலத்துல இருக்க நான் ஒரு கண்டென்ட் பிளான் கொடுன்னா 1 மாசத்துக்கான கண்டென்ட் பிளான் கொடுத்துரும். நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இந்த கண்டென்ட் போடு, லிங்க்டின்ல அதே வந்து கண்டென்ட் பிளானரே கொடுத்துரும். ஆக்சுவலா நீங்க அந்த இதெல்லாம் கேட்கணும். ஈவன் டேப்லெட் பண்ணியே கொடுப்போம். நீங்க டேப்லெட் கேட்டா டேப்லெட்டே பண்ணிடும் ஆக்சுவலா. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. நம்ம இப்போ நீங்க இதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேட் பண்ணும்போதே நீங்க பார்க்கலாம். சின்ன ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவுட்புட் விடும். அந்த வேர்ட்லாம் உங்களுக்கு ப்ரிசைஸா தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லா. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இது ஆக்சுவலா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வெறும் கண்டென்ட் தான் டெவலப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் போயிடுச்சு. பாருங்க, ட்ரிப் பிளானிங் சேட் பாட் எக்ஸ்பீடியா. ஃபியூச்சர்ல வந்து டாக்டர் கிட்ட போகாதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 90% ஒரு சேட் பாட்டே பண்ணிடும். லாயர் கிட்ட போகாதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடும். கவர்மெண்ட் கிட்ட போகாதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு பாட் பண்ணிடும் ஆக்சுவலா. பாட்டுங்கிறது உள்ள ஒரு சேட் ஜிபிடில இருந்து ஒரு ஏபிஐ வாங்கி நம்மளும் ஒரு சில கண்டென்ட்லாம் போட்டு பண்றது ஆக்சுவலா. இப்போ நாங்க ஒரு பப்ளிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஓட் பாட்னு ஒன்று பண்ணோம். இங்கே சேலத்துல ஒரு கேண்டிடேட் நிக்கிறேன்னாரு, அவரு கூட நாங்க ஒரு ஒரு இது பண்ணோம் ஆக்சுவலா. அது கூட நம்ம காமிக்கலாம். நிறைய இது எக்ஸாம்பிள் காமிச்சா இதாகும். அதனால இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து இவருக்காக ட்ரெயின் பண்ணது ஆக்சுவலா. முதல்ல ஒரு கேண்டிடேட் வந்து பிகே பாபுன்னு அவர் நிக்கிறேன்னாரு. அப்புறம் கடைசி நேரத்துல அது கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனா அவருக்காக நாங்க ட்ரெயின் பண்ணோம். டிஎம்கேவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டோம். இந்தியா அலையன்ஸோட டாக்குமெண்ட் எல்லாம் போட்டோம். பிகே பாபு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தங்கிலீஷ்ல அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும். ஏன்னா ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின்ட் ஆக்சுவலா. டிஎன்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். எகெயின்ஸ்டா எதுவுமே சொல்லாது. தப்பா கேட்டா கூட கொஞ்சம் ஏதாவது வல்கரா ஏதாவது கேட்டா கூட அது இது பண்ணும் ஆக்சுவலா. நான் இது நீங்க யாராருக்கு வேணும்னா இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு லிங்க் கூட கொடுக்குறேன், இது யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். நீங்க பேக் எண்ட்ல நம்ம ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணதை ஒரு சேட் பாட் மூலியமா கொடுத்துட்டா எல்லாமே அந்த சேட் பாட்லயே அவுட்புட் வந்துடும். நீங்க எந்த விஷயமாலும் இப்போ நாங்கள் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாதிரி நீங்க உங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனி நீங்க படிச்சிருப்பீங்க. 700 பேரோட ஒரு ஒரு பிபிஓ டீம் வந்து தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு சேட் பாட்டை வச்சுட்டாங்க. இன்னொரு கம்பெனி ஒரு சிஓவே தூக்கிட்டு ஒரு ஏஐ சிஓ வச்சுட்டாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதோட ப்ரொடக்டிவிட்டி ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனி அதோட ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கோம் ஆக்சுவலா. ஒரு ஏஏ ஒரு ஃபியூச்சர்ல சிஓவா இருக்கும். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கிராசரியில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்றாங்க. விர்ச்சுவல் கிராசரி அசிஸ்டன்ட்லாம் நீங்க ஷாப் பண்ணும்போதே ஒரு பாட் வந்து உங்ககிட்ட கேட்கும் என்ன தேடுறீங்க. நீங்க ஏற்கனவே தேடின விஷயங்கள்லாம் அது கன்சால்டேட் பண்ணிக்கும். நீங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்களா, இந்த விலையில வேணுமா, இல்லை இந்த கலர்ல வேணுமா, இந்த இதுல வேணுமா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேணுமா, இல்லை பெட்டர் பிராண்ட் இது பண்றீங்களா, எல்லாமே அந்த பாட்டே வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி உங்க ஜாப் வந்து முடிச்சுட்டு போயிடும் ஆக்சுவலா. அதே மாதிரி இப்போ நிறைய கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோ பைலட்னு நிறைய இப்போ கோடிங்லாம் ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் ஃபியூச்சர்ல கோடிங்கே இருக்காதுன்ட்டாங்க. இப்பவே இல்லை, பாதி கோடிங்லாம் அதுவே பண்ணிக்கும். நிறைய நம்ம வந்து என்ன சாஃப்ட்வேர் என்னாலும் அதே கிரியேட் பண்ணிக்கும். நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல என்னன்னா எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு சிஆர்எம், நான் ஒரு சிஆர்எம் பேசிக் அப்ளிகேஷன் போட்டுட்டு எனக்கு ரியல் எஸ்டேட் தகுந்த மாதிரி இது மாற்றி கொடுன்னா ஒரு ரியல் எஸ்டேட் சிஆர்எம் கோடிங் நீங்க லான்ச் பண்ணலாம். இப்பவே இது நிறைய பேர் மாடலா லேப்ல பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு
நல்லா தைரியம் கண்டென்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா ஜெனரேட் ஏஐக்குள்ள வந்து நீங்க என்ன விஷயம் வேணாலும் உங்களால பண்ண முடியும். அவ்வளோ டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெலிகாம்ல ஒர்க் ஆகுது, எல்லாத்துலயுமே பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்க. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல பெரிய லெவல்ல இது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட இது ஆக்சுவலா ஐன்ஸ்டீன்ங்கிறது. இப்போ அதே மாதிரி அப்ஸ்பாட் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய லெகசி சாஃப்ட்வேரை தூக்கி போட்டு ஏஐ பேஸ்ட் வந்துட்டாங்க. ஏஐ பேஸ்ட்னா நீங்க எதுவும் கோடிங்லாம் அடிச்சு நீங்க ஏற்கனவே வைக்க தேவையில்லை. நீங்க டேட்டா செட்ஸ் இருந்தா போதும், ஒரு அசிஸ்டன்ட் பாட்ஸ் வச்சு நீங்க எதை வேணாலும் அவுட்புட் கொடுக்கலாம். எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ற இப்ப இன்னும் எங்க சேலத்துல பாத்தீங்கன்னா பழைய ஆதி காலத்துல இதுல இன்னும் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய காலத்து பேசிக் விபில யூஸ் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னோ வந்துருச்சு. பிஹெச்பி வந்துச்சு, ஜாவா இருந்துச்சு, பைத்தான் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ வந்து ஃபியூச்சர்ல கோடிங் இருக்காது, ப்ரோக்ராமிங் இருக்காது, எல்லாமே ஏஐல பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு உங்களுக்கு. சிஆர்எம்லாம் அப்சல்யூட் ஆயிடுச்சு. டேட்டா கஸ்டமர் டேட்டா பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்க. ஷாப்பிஃபைல இது இருக்கு, சோஷியல் மீடியால நிறைய ஏஐ பவர் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு இது பண்ணேன் ஆக்சுவலா. ஃபேஸ்புக்ல ஆட்ஸ்ல வந்து ஜென்ரேட் ஏஐ இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இதே மாதிரி இதோட ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க சாம்சங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகி அது எல்லாருக்கும் போயிருச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே இதாச்சு. நான் இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ. நான் இது அடுத்த டாபிக் போகாததுக்கு முன்னாடி நான் ஒரு ஜென்ரலா இப்போ நம்ம மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு ஒரு கலாரி கேபிட்டல்னு ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட். மார்க்கெட்டிங்கோட ஜென்ரல் இது காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு இதாயிட்டு இருக்குன்ட்டு. இம்பாக்ட் ஆக்சுவலா இந்த ஜென்ரேட் ஏஐயோட மார்க்கெட்டிங் இது மாத்திரமே அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல $100 பில்லியன் வருதான். வெறும் ஜென்ரேட் ஏஐ பேஸ்டு மார்க்கெட்டிங் டூல்ஸ் மாத்திரம். இந்தியாவில் ஒரு 1,80,00,000 பீப்புள் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. இது டேட்டாலாம் பாருங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டிங், ஆட் கேம்பெயின், மல்டி சேனல் கண்டென்ட் மைக்ரேஷன், எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் எல்லாமே பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்குமே டூல்ஸ்லாம் வந்துருச்சு. வேர்ல்ட் லெவல்ல டூல்ஸ் இருக்கு, இது இருக்கு. நமக்கு தெரிஞ்சது சாட் ஜிபிடி, மிட் ஜேர்னி, இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா மிட் ஜேர்னி, வீடியோவுக்கு ஆடியோவுக்குலாம் இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா அவங்களே ஏஐ ஜென்ரேட் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. மார்க்கெட்டிங் டெக்னாலஜி கம்பெனிஸே அந்த மாதிரி. இங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஐகானிக் பிராண்ட்ஸ் யார் பெரிய லெவல்ல யூஸ் பண்றா மார்க்கெட்டிங்ல. எல்லா ஸ்டேஜ்லயும் இருக்கும். நீங்க மார்க்கெட்டிங் சைக்கிள்னு சொல்லுவோம், அவேர்னஸ் ஸ்டேஜ்ல அதுக்கும் ஜெனரேட் ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. கன்சிடரேஷன், கன்வர்ஷன் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸான மார்க்கெட்டிங் டூல்ஸ் ஆக்சுவலாக ஜெனரேட் ஏஐ பேஸ் பண்ணி. ஜாஸ்பர் இது பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. காப்பி, லைட் கிரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இந்தியாவிலே நிறைய கம்பெனி வந்துருச்சு ஆக்சுவலாக. டெக்ஸ்ட்ல பெப்பர் கண்டென்ட் ஏஐ ஜெனரேட் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டுக்கு, வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்தியன் கம்பெனி. இன் வீடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நாங்களும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிட்ஜேர்னின்னு ஒரு டூல் ஆக்சுவலாக. நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த மிட்ஜேர்னி இப்போ ஃபுல்லாக எதுவும் இப்போ இது டைம் கருதி கம்ப்ளீட்டாக போக முடியாது, ஏன்னா ஒரு அவுட்புட் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இது மிட்ஜேர்னி டூல் ஆக்சுவலாக. இது நாங்கள் 1 இயர் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கோம். சாரி, இது இப்போ நான் இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த ப்ராம்ப்ட்டுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. இது இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட வர்ற இ-காமர்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட காஸ்ட்லாம் இருக்காது. ஒரு இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பக்கத்து ஊரில் ஆக்சுவலாக திருச்செங்கோட்டில் ஒரு கம்பெனி. இது அவங்க வந்து ஒரு கேரளா சாரீஸ் டோத்தீஸ் விற்கிற கம்பெனி. அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் வச்சு டோத்தீஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது இல்லை. நாங்கள் இதில் ப்ராம்ப்ட்லேயே இந்த இமேஜ் அவுட்புட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட்லே ஃபியூச்சரில் எது வேணாலும் பண்ணலாம். ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ஷூட்டே பண்ணலாம், எந்த இமேஜ் வேணாலும் ரெடி பண்ணலாம். எந்த எவ்வளோ அழகான மாடல்ஸ் வச்சியோ இல்லை ஒரு மேல் மாடல் ஃபீமேல் மாடலோ ப்ராம்ப்ட்லேயே எழுதி அது நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் எது வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி அது வீடியோவும் பண்ணலாம். இப்போல்லாம் இ-காமர்ஸ்க்கு சின்ன சின்ன வீடியோ ரீல்ஸ்லாம் ப்ராம்ப்ட்லேயே வெளியில் வர்ற மாதிரி கம்பெனிஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ப்ராடக்ட் வச்சுன்னா போதும், அதே வந்து அந்த ப்ராடக்டோட இமேஜ் இருந்தால் போதும், வீடியோ ஷூட்ஸ்லாம் அதே இது ஆகிட்டு இருக்கு. இதில் இருக்கேன்னு சொல்ல வெபினார் அந்த மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாமே நீங்கள் எது வேணாலும் பண்ண முடியும். அதுக்கான எதுவும் பண்ணலாம் நாம. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கோட இது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு.
நீங்க மெயின் கேஸ் என்னன்னா டெக்ஸ்ட், வீடியோ, இமேஜ், வாய்ஸ் வந்து இப்போ இந்தியா ஸ்பீக்ஸ்னு ஒரு கம்பெனி நம்ம இதுல கூட நம்ம மதுரை இதுல கூட வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த இதுல பெரிய லெவல்ல அவங்க அந்த வாய்ஸ் ஓவர் கேம்பெயின்லாம் பண்றாங்க ஆக்சுவலா. யார் இப்ப நம்மளே ஒரு இது இருக்கும். இப்ப நானே சில வீடியோஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்த வீடியோவே நான் ஹிந்தில பேசுற மாதிரி பண்ணலாம், தெலுங்குல பேசுற மாதிரி பண்ணலாம். ஒரு தடவை வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் கண்டென்ட்டோ இல்லை இப்போ நாங்க அந்த வீடியோ 2 மினிட்ஸ் தான் எடுத்தோம். அந்த அந்த 2 மினிட்ஸ் இங்கிலீஷ்ல பேசின வீடியோ இல்லை தமிழ்ல பேசின வீடியோல இங்கிலீஷ்ல பேச வைக்கலாம், தெலுங்குல பேச வைக்கலாம், வாய்ஸ் சிங்க்லாம் அதே பண்ணிக்குவோம் ஆக்சுவலா. அதுக்கு அந்த மாதிரி டூல்லாம் நிறைய வந்துச்சு. அப்ப என்னன்னா நீங்க ஒரு தடவை உங்களோட வீடியோ எடுத்துட்டீங்கன்னா நல்ல பேக்ரவுண்ட்ல டெய்லி இப்போ பாட்காஸ்ட் போடுறதோ இல்லை இது பண்றதோ வெறும் டெக்ஸ்ட் போட்டு அதுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டு நான் வீடியோ போட்டே போகலாம். நாங்க அதே மாதிரி ஆட்ஸ் எது வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் ஜென்ஐ கம்பெனிஸ் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்தியாவில் மாத்திரமே மார்க்கெட்டிங்க்கு $155 மில்லியன் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. 35 ஸ்டார்ட் அப்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஓல்டு ரிப்போர்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். $250 இருக்கும். இப்போ ஒரு 50-60 கம்பெனிக்கு மேலே இருக்கும். டெய்லி ஜெனரேட்டிவ் ஏஐல லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு 10,000 கம்பெனி வந்துருச்சு வேர்ல்டு வைடு. இந்தியாவிலே ஒரு 1000 கம்பெனி இருக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ்டு. எவ்ரிடே ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ கம்பெனி ஏதாவது ஒரு ஃபீல்டில் மார்க்கெட்டிங் நம்ம பேசுகிறோம். மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் ஹெல்த் கேரில், ஃபார்மாவில், இன்சூரன்ஸில் டெய்லி ஒரு கம்பெனி வெஞ்சர் கேபிட்டல் வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகமாக ஃபண்டிங் வாங்குற ஏரியாவா ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபீல்டு தான் இருக்குது ஆக்சுவலாக வேர்ல்டுல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுல வந்து $10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட். இதுல ஓப்பன் ஏஐல. அதுக்கப்புறம் 2-3 பில்லியன் $13 பில்லியன் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிளாட்ல பாத்தீங்கன்னா அமேசான் $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ 2-3 பில்லியன் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், சேனல் ஏஐ, கண்டென்ட் ஏஐ, இதெல்லாம். இது இவங்க அந்த கலாரே கேபிட்டல் வந்து அவங்க பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபண்டும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. கலாரி கேபிட்டல்ங்கிறது இந்த நெக்ஸ்ட் மந்த் ஈவெண்ட்டுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற அந்த ஜென்னை ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறோம். சாரி டு இன்டரப்ட். இது வந்து ஜென்னை கனெக்ட். இதில் வந்து இந்தியாவோட அமேசான் மார்க்கெட்டிங் ஹெட்டு நேற்று கன்ஃபார்ம் பண்ணாரு. அதே மாதிரி செந்தில்நாதன், செந்தில் நாயகம் அவங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஒரு 45 ஸ்பீக்கர்ஸ் வராங்க இந்த ஈவெண்ட்ல. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் இந்த ஈவெண்ட் முடிஞ்சுட்டு என்னோட நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பேசிக்கா இப்போ வந்து ஒரு ஏஐனா என்ன, இந்த ஏன் வந்து இவ்வளோ பெருசாச்சு இந்த சாட் ஜிபிடி, அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, மார்க்கெட்டிங்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு குயிக்கா நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவ்ஷன் போகும். நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000 டாக்குமெண்ட்ஸ் மேலே இருக்கும். ஏஐல நாங்கள் கிட்டத்தட்ட நிறையா நாள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்லாம், ட்ரைனிங்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அந்த நெக்ஸ்ட் மந்த் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் அப் தான் என்ன கேள்வி கேட்டாலும் அது சொல்கிற மாதிரி தமிழ் இங்கிலீஷில் ரெடி பண்ணுறோம். அது லான்ச் பண்ணுறோம் ஏப்ரல் 27 அந்த இதில் ஈவெண்ட்டில். அதே மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்களும் ட்ரெயின் பண்ணி பண்ணலாம். இது வந்து சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட்ஸ் கம்யூனிகேஷன் மார்க்கெட்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. சில டாக்குமெண்ட்ஸ் நான் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் கௌதம் கிட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது என்னோட லிங்க்டின் பேஜ் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இது நான் இப்போ லாஸ்ட் ஒரு 10 days தான் நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுட்ருக்கேன். எல்லாமே 2000, 3000, 4000, 5000 வியூஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐயோட பைபிள் ஆக்சுவலாக. நீங்கள் இது ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி டெவலப் ஆச்சு, யார் யாரெல்லாம் இருக்கா, எப்படி ஃபண்டிங் வாங்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இது நான் ஒரு போஸ்டாகவும் போட்டிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் நீங்கள் அங்கேருந்தே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட் நான் அங்கே போஸ்டாகவும் போட்டிருக்கேன். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட். நீங்கள் இந்த போஸ்ட் தான் ரொம்ப ரீச் ஆச்சு. ஏன் மார்க்கெட்டிங் டாபிக் எடுத்துன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ நிறைய யூஸ் பண்ணுற ஏரியா மார்க்கெட்டிங் தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், அப்புறம் நிறைய எல்லா ஃபீல்ட்லேயும் இப்போ வந்துருச்சு. அதை இது பண்ணலாம். இப்போ நாங்கள் இங்கே பாருங்க அந்த மிட்ஜானின்னு ஒரு டூல் காமிச்சல், அது நாங்கள் ஏற்கனவே இங்கே பாருங்க இந்த ப்ராம்ப்ட் போட்டு நாங்கள் இந்த இது எடுத்தோம் ஆக்சுவலாக. இப்போ இதே ப்ராம்ப்ட்ல நான் வந்து அந்த ஏஜ் மாத்திரம் மாத்துறேன். இதில் வந்து எனக்கு ஒரு 10 years கேட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி அவுட்புட் வந்தது.
அந்த எல்லாமே அப்படியே இருக்கு. நான் அந்த அமௌண்ட் மாத்திரம் அந்த ஏஜ் மாத்திரம் மாத்தின உடனே இந்த அவுட்புட் வந்துருச்சு. நீங்க மிட்ஜர்னி வந்து ரொம்ப பெஸ்ட் டூல் ஆக்சுவலா. என்ன மாதிரி இமேஜ் வேணாலும் கற்பனையே நீங்க பண்ண முடியாத இமேஜ் எல்லாம் எடுக்கலாம் நீங்க. இப்ப நிறைய பேர் இன்னும் யாரும் ரிகரஸா யூஸ் பண்றது இல்ல. இது வந்து நாங்க இங்க ஒரு லோக்கல் கம்பெனி ஆக்சுவலா. ரெடகிலியோட சிஸ்டர் கன்சர்ன் அவங்க தவிடு பிசினஸ். நாங்கெல்லாம் ஷூட்லாம் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து எல்லாமே இமேஜா கொடுங்கன்னு. இது எவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்துருப்பாருங்களா. சரி, இவ்வளவுதான் அந்த ப்ராம்ப்டே. கிரியேட் இன் தமிழ்நாடு ஃபார்மர் ஃபீடிங் கவ் வித் ரியலிஸ்டிக் போட்டோ, இதுதான் ப்ராம்ப்ட் கொடுத்தோம். சில இது இவ்வளவு பெருசு கொடுத்தோம், சில இது சின்னதா கொடுத்தோம். அது சில டைம் அவுட்புட் நல்லா கொடுக்கும், கொடுக்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும். என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஹை டெஃபினேஷன் ரியலிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையா வரும், உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ யாராவது இந்த இமேஜ் வந்து சாட்ஜிபிட்ல இருந்து ஒரு ஜெனரேட் AI டூல்ல இருந்து எடுத்தான்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி நான் நிறைய லட்சக்கணக்கான இமேஜ் எடுத்திருக்காங்க, எல்லாமே நிறைய எது வேணாலும் எடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு அந்த சைட்ல காமிச்சேன் நான். இது இல்லாம நீங்க ஆடியோலாம் எடுக்கலாம், நீங்க ஆடியோ வீடியோஸ் எடுக்கலாம். பாருங்க, ஃபேக்டரியே இமேஜ் எடுக்கல நாங்க, அவங்க ஃபேக்டரி இமேஜ் அதை வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் ஆக்சுவலா, ரெஃபரன்ஸ் வச்சு. எலான் மஸ்க்கும் நானும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம். என் ஃப்ரெண்டு ஒரு கெட் டுகெதர் காலேஜ்ல அவன் வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது எப்படி இருப்பாங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுத்தோம். எங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தாங்க, ஒரு இந்த கம்பெனி. அது வந்து ஒரு பெரிய சிட்டி கீழில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு ப்ராம்ப்ட் எழுதி அந்த மாதிரி அவுட்புட் எடுத்தோம். அந்த மாதிரி எது வேணாலும் எடுக்கலாம் நீங்க. அந்த ப்ராம்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். நீங்க டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைல் கீவேர்ட்ஸு, ஸ்டைலிஷ் அவுட்புட்டு. நீங்க இமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அந்த விஷயம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க 8K 4K ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, HD இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்புட் பக்காவா வரும் உங்களுக்கு. எது வேணாலும் பண்ணலாம் நீங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3 அந்த சைஸ் லென்த் வித் எல்லாம் உங்களுக்கு இமேஜ் பத்தி பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வேற லெவல்ல அவுட்புட் எடுக்க முடியும். ஆக்சுவலா நீங்க கற்பனை பண்ண முடியாத லெவலுக்குலாம் அவுட்புட் எடுக்கலாம். அது ஜென்ரலா அந்த விஷயங்கள். இது இல்லாம நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸ்ல ஏதாவது பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சாட்ஜிபிடி வந்து இது மாத்திரம் இல்லை. இங்க பாருங்க, மிட்ஜர்னி 2 பில்லியன் பிளஸ் இமேஜஸ் வந்து இது பண்ணியிருக்கு. டெய்லி ஆக்சுவலா ஓப்பன் ஏஐலே இமேஜஸ் டூல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி கூகுளில் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நிறைய இமேஜஸ் மாடல்லாம் வரும். 5 பில்லியன் இது போற அளவுக்குலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்னன்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் பண்ணணும்னா ஃப்ரீயா நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க இது நான் அப்புறமா கூட ஷேர் பண்றேன். நான் LLM வந்து நான் பேசிக்கா சொன்ன மாதிரி LLM தான் ஒண்ணுமே இல்லை. அந்த சாட்ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நிறைய ஏற்கனவே டெக்ஸ்ட் டேட்டா செட்ஸை போட்டு ட்ரெயின் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் பேசிக்கு. அது நீங்கள் ஒரு ப்ராப்பராக LLM ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் கற்றுக்கணுன்னா நான் இந்த இது வந்து அப்புறமா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த இது ஃப்ரீ கோர்ஸ் இருக்கும், நீங்கள் அதை நீங்கள் போய் பண்ணாவே ஃபுல்லாக கற்றுக்கலாம். நாம ஒன்ஸ் நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சுன்னா என்ன மாதிரி வேணாலும் அவுட்புட் எடுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் மாறலாம். ஒரு பெரிய கண்டென்ட் ரைட்டர் ஆகலாம், ஒரு பைத்தான் கோடர் ஆகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பெரிய டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ண முடியும் நீங்கள் உங்களால். இப்போ நம்ம பேசிக்காக குயிக்காக ஒரு ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளியராக உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா பக்காவாக போகும். ஸ்பெசிஃபிக்கிட்டே இருக்கணும், ஸ்டெப்ஸில் கொடுக்கணும், ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அவுட்புட் சரியா வரலைன்னா அந்த அவுட்புட் கரெக்ட் பண்ற மாதிரி செகண்ட் அவுட் அக்யூரசி பர்சனா அந்த அவுட்புட்டை எந்த மாதிரி ஆளுங்க எழுதுனா நல்லா இருக்கும். நான் எல்லாத்துக்குமே எழுதுவேன். யூஆர்ஏ 20 years எக்ஸ்பர்ட் இன் காப்பி ரைட்டிங். நீ ஒரு இந்த ஆடுக்கு நீ ஒரு கேப்ஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னா நீ ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காப்பி ரைட்டரு. இப்போ இந்த ஆடுக்கு இந்த கான்டெக்ட்க்கு நீ ஒரு ஆர்ட் காப்பி எழுதுனா அது எழுதும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் நீங்க சொல்றோம் யூஆர் ஏ பெஸ்ட் கண்டென்ட் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டர், இல்லாட்டி ஹெல்த் கேர் கண்டென்ட் ரைட்டர். இப்போ இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பத்தி இந்த ஒரு ஆர்டிகல் எழுதுனா எழுதும். அந்த மாதிரி எல்லாமே அந்த பர்சனாவோ இல்லை அந்த என்ன ரோலோ அது கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்திருக்கு, இல்லை ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கு, இந்த விஷயம் மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் பர்சனலைசேஷன். ஒன்ஸ் நீங்கள் அவுட்புட் ஆகும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள்.
என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், கொஸ்டின் ஆன்சர், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், மிஷின்ல டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், மெஷின் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராம்ப்ட்ஸ், நேம் ஐடென்டிட்டி, லாங்குவேஜ் மாடல், பேராஃப்ரேசிங், சம்மரைசேஷன், சாட்பாட் எல்லாமே இது பண்ணும் உங்களுக்கு. நான் இதில் ரொம்ப முக்கியமான இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும்னா ஸ்டைல்ஸ் இருக்கு. கிரியேட்டிவ், டெக்னிக்கல், இன்ஃபார்மல், கான்வர்சேஷனல், இந்த மாதிரிலாம் இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ஸில் வரும். என்ன டோனில் வேணும், எனக்கு கேஷுவலான அவுட்புட் கொடு, இல்லை எனக்கு ஃபார்மலாக கொடு, ப்ரொஃபஷனலாக நான் ஒரு மெயில் அனுப்பணும், இல்லை நான் இந்த கண்டென்ட் வந்து கேஷுவலாக ஒரு கமெண்ட்டுக்கு போடணும், லிங்க்டின் கமெண்ட்டுக்கு போடணும், கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு கொடுனா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். ஃபன்னா கொடுனா ஃபன்னா கொடுக்கும், சீரியஸ்னா சீரியஸ், மாடர்னா கொடுனா கொடுக்கும், ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. நீங்கள் அருமையாக எடுக்கலாம் அவுட்புட்டு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக் இங்கே பாருங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் என்னோட ரியல் இது ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைமிங் செட் பண்ணணும். ஆக்சுவலாக வேர் ஷுட் ஐ கோ ஃபார் நெக்ஸ்ட் வெக்கேஷன், இது ஜென்ரலாக கேட்குறது. நீங்கள் இப்படி தான் கேட்பீங்க. ஆனால் நாங்கள் இப்போ ப்ரைமிங்கோ இல்லை ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்க எப்படி கேட்போம்னா, நான் வந்து ஐ கோ ட்ரிப் என்னோட ஒய்ஃபையும் என்னோட கிட்டையும் கூட்டிகிட்டு ஒரு ட்ராபிக்கல் லொக்கேஷன் போகிறேன், ஒரு பீச்சுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி, டைரக்ட் ஃப்ளைட்டு என் ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிற மாதிரி வேணும், என்னோட பட்ஜெட் வந்து ஒரு ₹1,00,000 அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் ஆக்சுவலாக. அதே மாதிரி எக்ஸாம்பிள், எனக்கு இந்த பாருங்க, வீடியோ எடிட்டர் மாஸ்டர் கிளாஸ், எடிட் யுவர் வீடியோஸ் லைக் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடு, இந்த விஷயத்துக்கு உங்கள் விஷயத்துக்கு சொன்னால் உடனே ஏஐ கோர்ஸ்க்கு உங்களுக்கு டைட்டில் பக்காவாக கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய யூஸ் கேசஸ்க்கு நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது என்கிட்ட. ப்ராம்ப்ட் பற்றி, ப்ராம்ப்டோட இதுக்கே சைட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஹீரோன்னு ஒரு சைட் இருக்குது. எல்லா டூலோட ப்ராம்ப்ட்டுமே அங்கே விற்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஹீரோ பாருங்க, இந்த சைட்லாம் ப்ராம்ப்டே வைப்பாங்க எல்லாத்துக்குமே. நீங்கள் டூல்ஸ் எல்லாம் ஒரு 100 டூல் இருக்கு. இங்கே பாருங்க, சாட் ஜிபிடிலேருந்து மிட்ஜான்லேருந்து எல்லாம் இருக்கு. இங்கே போயிட்டு நீங்கள் மிட்ஜானி அடிச்சிங்கன்னா எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த ப்ராம்ப்ட் வாங்கிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க பண்ண இமேஜோட குவாலிட்டியோட எல்லாம் வந்துடுங்க. பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேபிள் டிஃப்யூஷன், ஓப்பன் ஜேர்னி, இதெல்லாம் ஃபேமஸ் சாட் ஜிபிடி டூல்ஸ். சாட் ஜிபிடிக்கு ப்ராம்ப்ட் இருக்கு. அதே மாதிரி நிறைய நெட்ல அவைலபிள் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே ரெஃபரன்ஸ்க்குலாம் நிறையா வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் இதெல்லாம் ப்ராம்ப்ட் செலக்டட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பாருங்க, 600 ப்ராம்ப்ட்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராம்ப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி, 600 ப்ராம்ப்ட்ஸ், 45 கேட்டகரிஸ், இந்த மாதிரிலாம் நெட்டில் நிறையா இருக்குது. ஃபைனான்ஸுக்கு, பிளாகுக்கு, சேல்ஸுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, எல்லாத்துக்குமே ரெடிமேட் ப்ராம்ப்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட் போட்டிங்கன்னா வந்துடும். அதனால தான் இப்போ நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில்லே. இப்போ நாங்கள் எங்கள் சேலமில் பார்த்தீங்கன்னா சோனா எம்பிஏ பசங்களோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எங்ககிட்ட ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே வந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs சேலரி கிடைச்சது ஆக்சுவலாக. இப்போ எங்கள் இதுலேயே ஒருத்தர் இருக்கார், ஏஐ இன்ஜினியர் ஒருத்தர், அவர்லாம் 1.2 crore சேலரி வந்து வேணான்னு சொல்லிட்டு பெங்களூரில் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் வந்து எல்லாருமே ஏஐக்கும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கும், ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம பிஸ்னஸ் ஆகட்டும், நம்ம வேல்யூ ஆகட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஃபுல்லாகவே. உங்களுக்கு செஷன் முடிஞ்ச வாட்டி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் நான். இப்போ அந்த பேக் டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் திங், சாரி வந்துச்சு, ப்ராம்ப்ட் ஃபார் டெய்லி யூஸ். இதில் பிரெயின் ஸ்டார்ம் நியூ ஐடியாஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காப்பி ஜென்ரேஷன் பண்ணலாம், கிளையண்ட் யூஸு, பல்க் காப்பி கிரியேஷன்ஸ். இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராம்ப்டில் இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் சாட் ஜிபிடியில் இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஸ்டார்ட்நெட் நான் எப்படி எடுத்தேன்னா, நான் ஒரு சின்ன இஷ்யூனால பிஎன்ஐலேருந்து வெளியில் வந்தேன். நான் பிஎன்ஐ மாதிரி, பிஎன்ஐங்கிறது பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல். நான் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அப் நெட்வொர்க் இன்டர்நேஷனல், SNIன்னு. நான் போய் சாட் ஜிபிடியில் கேட்குறேன், எனக்கு வந்து பிஸ்னஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கணும்னு, பிஎன்ஐ மாதிரி. நான் எதுவுமே சொல்லலைன்னா, நான் இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி ஆரம்பிக்கணும்னா 0 ஷார்ட்னு சொல்லுவோம். நான் இப்போ வந்து பிஎன்ஐ மாதிரி ஆரம்பிக்கணும்னா அது 1 ஷார்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கூகுளில் ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது ஸ்டார்ட் அப்பில், அதில் 40 லட்சம் பேர் இருக்காங்க. பிஎன்ஐல 3 லட்சம் பேர் இருக்காங்க.
எனக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பிளான் கொடுன்னு சொன்னோடனே ஃபியூ ஷார்ட் 2, 3, 4 ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சிஏஏ மாடல்ல எனக்கு கொடு, பிஎன்ஐ மாடல்ல கொடு, ஸ்டார்ட் அப் கிரைண்ட் மாதிரி கொடு, இந்த 10 விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு பிளானை கொடு அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ஏகப்பட்ட டேட்டா இருக்கும் அதை பத்தி. நிறைய ரொம்ப நாளா இருந்த பிசினஸும் ரொம்ப நாளா டேட்டா இருந்துச்சுன்னா, இல்லை லிங்க்டின்லயோ விக்கிபீடியாலயோ நிறைய டேட்டாஸ் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா, அது ட்ரெயின் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பக்காவா பிளான் கொடுத்துரும். ஆக்சுவலா அதான் 0 ஷாட் 1 ஷாட் ஃபியூ ஷாட் அந்த மாதிரி எல்லாம். நீங்க இது இந்த மாதிரி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஃபுல்லாவே. நீங்க என்ன இருந்தாலும் நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்களே போட்டு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது சம்பந்தமான கொஞ்சம் புக்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நல்லா வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, இதுதான் ரொம்ப ரோல், ரிசல்ட், கோல், கான்டெக்ட், கன்ஸ்ட்ரைன்ட் இதை பேஸ் பண்ணி அவுட்புட் எடுத்தீங்கன்னா பக்காவா வரும். நான் உங்களுக்கு இது முடிச்சவனே நான் கொஞ்சம் இதெல்லாம் காமிக்கிறேன். நான் 1 செகண்ட், சாரி. இது இல்லாம நம்ம இது பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் இந்த டாக்குமெண்ட் வேணா ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராம்ப்ட் ஏஐ டூல்ஸ் நாங்கள் இது ரிட்டர்ன்ல விஷுவல்ல நீங்க லிங்க்டின்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கும். ஆக்சுவலா ஏஐ டூல்ஸோட டீடைல்ஸ் இருக்கும். ஒன்லி திங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அதுக்குள்ள போகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்க்குன்னே ப்ராம்ப்ட்ஸ்லாம் இருக்கு. வீடியோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் இங்க பாருங்க. லிஸ்ட் 10 கிரியேட்டிவ் வீடியோ ஐடியாஸ் டு மார்க்கெட் திஸ் ஃபார் ஏ பிராண்ட். இதெல்லாம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது பதில் நீங்க உங்களுக்கு போட்டீங்கன்னா அப்படியே அவுட்புட் வந்துடும். எந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம், வீடியோ ஸ்கிரிப்ட் எல்லாமே. நீங்க ஒரு ரீல் பண்ணா கூட அந்த ரீலை வந்து ஐடியாவை எது கேட்கலாம். நான்லாம் டெய்லி காலைல இருந்து நைட் வரை எந்த விஷயம் பண்ணாலும் எப்போ டவுட் வந்தாலும் டக்குன்னு உடனே கிளாட் யூஸ் பண்ணி நான் அதை அவுட்புட் எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு இருந்தாலும் நீங்க ஒரு இமேஜ் தூக்கி போட்டு கூட, ஒரு ஹோம் பேஜோட இமேஜ் தூக்கி போட்டு கூட இது மாதிரி இருக்கு, இதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுனா கொடுத்துரும். நான் ஒரு எஸ்சிஎல் ப்ரோச்சர், நான் இப்போ பப்ளிக்ஸ் ப்ரோச்சர் பண்ணேன். இவரு ஜேகே சார் பார்த்துருப்பாரு, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ரோச்சர் இருந்த சாம்பிள் எனக்கு அந்த என்னோட இதெல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இது மாத்தி கொடுத்தேன்னா 1 செகண்ட்ல மாத்தி கொடுத்துருச்சு. சாரி. இது வந்து சிம்பிளா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மார்க்கெட்டிங், அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு பிளாக் எழுதுற சின்ன இதெல்லாம். இப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுனால நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பர்சனாஸ் இதெல்லாம் நீங்களே சொல்லும். இப்போ நான் பேசிக்கா இப்ப கிளாட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெர்ஷன்ல இது பண்ணிடுவோம். நான் இப்ப பேசிக்கா ஸ்டார்ட் பண்றேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்க இதே கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்ப டிஜிட்டால் இருக்குன்னு வச்சுங்களேன். டிஜிட்டால் 1 செகண்ட். நாங்க எப்படி ஆரம்பிப்போம்னு சொல்றேன். நாங்க இப்ப I wanted to start here. ஒரு ஏஐ chatbot கம்பெனின்னு வச்சுங்க. I wanted to start here. AI chatbot company in sales and marketing. First வந்து let me know all the problem statement in this. அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா என்னென்னலாம் கேட்கலாம். நீங்க இப்போ எப்பவுமே ஸ்டார்ட் அப் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ராப்ளமுக்கு அதை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. பாருங்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. சாட்பாட் எதுக்கலாம், கஸ்டமர் சப்போர்ட், ட்ரபிள் ஷூட்டிங், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் அலோகேஷன்லாம். லெட் மீ நோ த பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ஐடியா ஃபார் த அபவ். இப்போ இந்த சேட்டையே நான் ஒரு 1000 பக்கத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். நான் ஆக்சுவலா சும்மா சிம்பிளா போட்டு இங்க பாருங்க ஏஐ பவர்ட் சேல்ஸ் அசிஸ்டன்ட் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இங்க பாருங்க நான் சும்மா போட்டேன். நான் இப்போ இது பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா மேல வந்து என்ன சாட்பாட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிச்சு. இப்ப கீழே வந்து அது ஒரு ஐடியா கேட்டானே ஏஐ பவர்ட் சேல்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லிடுச்சு.
அதே வந்து ஓவர்வியூ கொடுத்துருச்சு, கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, லெட் மீ நோ த விஷன், மிஷன், வேல்யூஸ் ஆஃப் த அபோவ் ஸ்டார்ட் அப். நாங்களாம் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டார்ட் அப்க்கு நான் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்ட் அப் ஐடியாவும் நாங்கள் 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஃபார் த அபோவ் இது உடனே உங்களுக்கு விஷன் மிஷன்லாம் கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் எழுதுனா எத்தனை நாள் ஆகும் பாருங்க. விஷன் மிஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துருச்சு. இப்போ அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவோட விஷன் மிஷன்லாம் பக்காவாக கொடுத்துருச்சு. விஷன் பார்த்தீங்கன்னா டு ரிலேஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பை எம்பவரிங் பிசினஸ் வித் இன்டெலிஜென்ட் AI ட்ரிவன். பக்காவாக இருக்கும். நம்மளால இந்த மாதிரி எழுதவும் முடியாது. இப்போ நான் என்ன கேட்பேன்னா, ஃபார் த அபவ் ஸ்டார்ட் அப் ஐடியா ப்ரொவைட் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ். பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் தெரிஞ்சா போதும், பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அப்படியே கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்க இதெல்லாம் அந்த காலத்துல நீங்க ஒரு பிசினஸ் மாடல் கேன்வாஸ் எடுக்கணும்னாவே 10,000 ரூபாய் செலவு பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும், அது இது பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த AI பேஸ்டு சேல்ஸ் பாட்டுக்கு இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிற வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா சிஆர்எம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சிஆர்எம் ப்ரொவைடர்ஸ், கீ பார்ட்னர்ஸ், கீ ஆக்டிவிட்டி, கீ ரிசோர்சஸ் கம்ப்ளீட்டா அந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிடும். நீங்க இந்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஈவன் யூபர் எல்லாமே பயங்கர பெஸ்ட் கேஸ் ஸ்டடி. யூபர்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி தான் அந்த கம்பெனியை லான்ச் பண்ணாங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது தெரிஞ்சா போதும். இப்ப இதுல இருந்து நான் இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் 10 வருஷ பிளான், இதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் நான். இதுக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ், என்ன பட்ஜெட், மந்த்லி பிளானிங், மார்க்கெட்டிங் பிளான், சேல்ஸ் பிளான், பிச் டெக்லாம் பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 1,00,000 நாங்களே பண்ணிட்டு இருந்தோம். நான் 30,000 இருந்து 60,000 பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எங்க மெம்பர்ஸ்க்குலாம் பிச் டெக் ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்ப பாருங்க, ஃபார் த அபவ் ஸ்டார்ட் அப் ஐடியா provide a pitch deck with real time. நீங்க வெறும் pitch deck ன்னு கேட்டா நல்லா வராது. ரியல் டைம் டேட்டா அண்ட் ஸ்டாட். இப்போ வந்து ரோல் டிக்ளைன் பண்றேன். யூ ஆர் a pitch deck specialist with 20 years experience. pitch deck specialist போறேன். Now develop the pitch deck focused on Indian market. நீங்க இப்போ இந்த கம்பெனிக்கு நெக்ஸ்ட் 1 year பிளான், 2 years பிளான், 5 years பிளான்லாம் அடுத்த 1 செகண்ட்ல பண்ணிடலாம். இங்க பாருங்க pitch deck வந்துச்சு. இது வந்து ஒரு பிபிடி டூல் இருக்கு ஜெனரேட் ஏஐல. அதுல போட்டீங்கன்னா pitch deck அதுல பண்ணி கொடுத்துரும். இதுல பாத்தீங்கன்னா டேட்டாவோட இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, இங்க பாருங்க எல்லாம் டேட்டாவோட இருக்கும் ஃபுல்லா. எல்லாமே இருக்கும். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, மார்க்கெட் சைஸ் எல்லாத்தையும் சொல்லிடும் உங்களுக்கு ஃபுல்லா. டேம் சாம் எல்லாம் நீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா போட்டீங்கன்னா, நான் சும்மா ஃபாஸ்டா இருக்கிறதா சிம்பிளான இது போடுறேன். இன்னும் கொஞ்சம் டீடைலா செட் பண்ணீங்கன்னா இன்னும் பக்கம் வந்துடும். இப்போ டெவலப் ஏ கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த அபவ் based on Indian market. அப்படின்னா கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி சொல்லிடும். ஜிடிஎம் சொல்லுவோம். மார்க்கெட் செக்மெண்டேஷன், கஸ்டமர் பர்சனா, ப்ராடக்ட். இப்போ என்னென்ன கஸ்டமர் பர்சனான்னு நீங்க கேட்கலாம். சேனல் ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு சேனல் எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பர்சனான்னு சொல்லணும். லெட் மீ ஹாவ் டாப் 5 கஸ்டமர் பர்சனாஸ் ஃபார் த அபவ் அப்படின்னா யாரு 5 பேர் நீங்க டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிடும். தப்பா பட்டா கூட கரெக்டா சொல்றேன். டெக் சேவி ஸ்டார்ட் அப் என்டர்பிரினர், சேல்ஸ் மேனேஜர் இன் இ-காமர்ஸ் கம்பெனி, அவனுக்கு தான் அந்த ஸ்டார்ட் அப் வேணும். மார்க்கெட்டிங் டைரக்டர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், சேல்ஸ் ஆபரேஷன் மேனேஜர், இந்த 5 பேரை டார்கெட் பண்ணுன்னு சொல்லிடுச்சு. இவங்களை எப்படி டார்கெட் பண்ணலான்ட்டு கஸ்டமர் ஜேர்னி மேப்பிங்னு ஒன்று இருக்கு. அது போட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க கிட்ட எப்படி போகும்னு சொல்லிடும். ஆக்சுவலா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா லெட் மீ நோ த journey mapping for a single
கஸ்டமர் பர்சனாஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு பர்சனா எடுத்து கம்ப்ளீட்டா இந்த அவேர்னஸ். இப்போ உங்களுக்கு இந்த சேல்ஸ் தெரியும், உங்களுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல ஒருத்தனை ரீச் பண்ணணும்னா எப்படி அவேர்னஸ் பண்ணணும், எப்படி கன்சிடர் பண்ண வைக்கணும், அது எல்லாமே சொல்லிடும். இப்போ இந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பிளான், சோசியல் மீடியா பிளான், கண்டென்ட் பிளான் அதெல்லாம் எழுதுனீங்கன்னா எல்லாம் வந்துடும். நான் வந்து சும்மா ஒரு இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ண முடியாத லெவலுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஃபார் த அபவ் டெவலப், இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்சனா இருக்குல்ல, நீங்க அதாவது என்ன பர்சனா எடுத்துக்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து டெக் சேவி ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர், அவனை எப்படி ரீச் பண்ணலாம், டச் பாயிண்ட், சோஷியல் மீடியா ஆட்ஸ், இண்டஸ்ட்ரி பிளாக், நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ், எமோஷன், இன்டராக்ஷன், ஸ்டேஜ் 2 அவனை எப்படி கன்சிடர் பண்ண வைக்கலாம், வெப்சைட், ப்ராடக்ட் டெமோ, ஆன்லைன் ரிவ்யூ, அவனை எப்படி வாங்க வைக்கலாம், சேல்ஸ் கால், பிரைசிங் பேஜ், காம்படிட்டிவ் அனாலிசிஸ், அவனை எப்படி கொண்டு வரலாம், ஆன்போர்ட் பண்ணலாம், அவனை எப்படி லாயலா பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தப்போ டெவலப் ஏ கண்டென்ட் மார்க்கெட்டிங் கேலண்டர் ஃபார் 1 year, டேப்லெட் கோட்டேலி வைஸ் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சிச்சு. தப்பாச்சாலும் அதே திருத்திக்கும். ஆக்சுவலா பாருங்க, அப்படியே டேபிள் காலமே போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு பக்காவா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் க்ளோஸ்டு ½ hourல. வேற என்னென்ன பண்ணணும், வீடியோ டெஸ்டிமோனியல் யூடியூப்ல இருந்து எல்லாம் சொல்லிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு டீடைல் பிளான் கேட்டா ஒவ்வொரு நாளுக்கும் சொல்லிடும். இப்ப நான் வந்து இவர் வந்து சூப்பரா இருக்குன்னாரு ஜேகே முத்து சார். ஆக்சுவலா நான் வந்து 21 நாளுக்கும் நான் இப்ப இருக்கிற கேண்டிடேட் என்னென்ன பண்ணணும், எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட்ல, 60 லட்ச ரூபா பட்ஜெட்ல, 90 லட்ச ரூபாய், அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா ChatGPT யூஸ் பண்றது இல்ல, கிளாட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாட். ஆக்சுவலா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் டேட்டாவெல்லாம். இப்போ நான் இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து நான் 5 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியும், 5யும் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ நான் டெய்லி போஸ்ட் போடுறேன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் எடுத்து தான் போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒரு 1 செகண்ட்ல நான் ஆர்டிகல் எழுதுறேன். இப்போ என்னோட ஈவெண்ட், ஆக்சுவலா இப்போ என்னோட ஈவெண்ட் ப்ரோஷர் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த ப்ரோஷர் சம்பந்தமா ஒரு லிங்க்டின்ல ஒரு இன்விடேஷன் போஸ்ட் எல்லாத்தையும் கால் பண்ணணும்னு சொன்னா அதே அந்த இதுல இருக்கிற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா பிரைம் செட் பண்ணீங்கன்னா பக்காவா அவுட்புட் கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒண்ணு இல்லை, 5 போடுவோம், 5யும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிலாம் அவுட்புட்லாம் எடுப்போம். நாங்க இதுல இருந்து இது எடுத்துக்கோ, அதுல இருந்து இது எடுத்துக்கோ, இதை ரெஃபர் பண்ணி, இது இல்லாம நெட்ல இருக்கிற வேற விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி அவுட்புட் எடுப்போம். அது பாத்தீங்கன்னா இப்போ இதோட பவர்லாம் வந்து அன்பிலீவபிள். ஆக்சுவலா இது போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா எல்லாம் பயமா இருக்கு. PI and AI பாத்தீங்கன்னா இது ஒரு சாட் பாட். இப்போ நாங்க போன வாரம் தான் கண்டுபிடிச்சோம். இது பயங்கரமா இருக்கு. கிளாட் செம்மையா இருக்கும். உங்களுக்கு ChatGPT பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது பெர்ப்ளெக்சிட்டின்ட்டு இந்த பையன் வந்து சென்னை ஐஐடியில் படிச்ச ஒரு இவன் $530 million ஒரு 2 months முன்னாடி வேல்யூவேஷன்ல பண்ணாங்க. ஒரு ஐஐடி மெட்ராஸ்ல படிச்ச பையன், கம்பீட்டிங் வித் வேர்ல்டு லீடிங் இது ஜெனரேட்டிவ் டூல்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. கிளாடோட, பெர்ப்ளெக்ஸ் இதோட எல்லாம் ChatGPT எல்லாம் இது பண்றாங்க. $1 billion வேல்யூ ஆக போகுது. இப்போ ஆஸ் ஆஃப் நோ $530 million he raised some $1 million. ஆக்சுவலா he studied at இது மெட்ராஸ் ஐஐடி, பெர்ப்ளெக்சிட்டி அந்த கம்பெனி பேரு. இது நாங்கள் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். நீங்க நிறைய பேர் வந்து இந்த ChatGPTயோ கிளாடோ நிறைய ஜெனரேட்டிவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது நிறைய பேர் வந்து நம்ம அதோட ஃபுல் பவர் வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எடுக்கிறது இல்லை. அது நம்ம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணோம்னா அதோட இது வந்து அப்நார்மல், கற்பனை பண்ண முடியாத லெவலுக்கு இதெல்லாம் எடுக்கலாம். அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்திலே. சாரி பாருங்க, இது 5 P's ஆஃப் ஜெனரேட் மார்க்கெட்டிங் சீட் ஷீட். பிளானிங்க்கு, ப்ரொடக்ஷனுக்கு, பர்சனலைசேஷன், ப்ரொமோஷன், பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க வந்து அந்த வேர்டு என்னன்னு தெரியணும். நாங்கள் சின்ன சின்ன வேர்ட்லாம் கூட நான் என்னால சொல்ல முடியும். பாருங்க இப்போ ChatGPTல இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கேம்பர்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து இப்போ KFCக்கு ஆப்போசிட்டா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அப்ளை ஸ்கேம்பர் ஃபார் KFC அப்படின்னா
கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டா அந்த ஸ்கேம்பருங்கிற வேர்ட் தெரிஞ்சா போதும், நீங்க கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டா அதே சொல்லிடும் எப்படி ஆரம்பிக்கலான்ட்டு. இங்க பாருங்க 1 செகண்ட்ல சப்ஸ்டியூட், கம்பைன், அடாப்ட், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சதுன்னா வேற லெவல்ல அவுட்புட் எடுக்க முடியும். இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு இப்போ ஓலாக்கு ஆப்போசிட்டா ஒரு கம்பெனி லான்ச் பண்ணணும்னா அதுக்காக எல்லா நெட்ல இருக்க எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி சொல்லிடும். பாருங்க, நான் இப்போ கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டா பண்ணணும்னா எப்படி சொல்லுது பாருங்க. Substitute traditional chicken with alternative proteins like plant-based option or lab green meat. அந்த மாதிரி substitute traditional sides like fries with healthier alternatives such as salads or grilled vegetables. Combine KFC signature fried chicken with innovative flavors from different cuisines such as Korea அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ இந்த ஒரு அவுட்புட் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அவுட்புட் எடுக்கலாம். நம்ம ஒரு 1000 பேஜுக்கு என்னால் அவுட்புட் எடுக்க முடியும். இது ஒன்று பேஸாக வச்சுக்கிட்டே நிறைய கம்பைன் பண்ணுவோம். இப்போ இது அவுட்புட் இருந்துச்சா, இது அதை ஆட் பண்ணு, இல்லை இது 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 பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது மாடிஃபை பண்ணி சொல்லு, அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இன்னும் பயங்கரமா வரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பக்காவா பண்ண முடியும். நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் கொஞ்சம் காமிக்கும்னு பார்க்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு இது ஆக்சுவலா இது வந்து ஒரு டேல்னு ஒரு அதோட இது ஆக்சுவலா நிறைய எல்லாருக்குமே நெட்ல நிறைய டாக்குமெண்ட் இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் டிஃபியூஷன் இது ஓப்பன் இவங்களுக்கு ஆக்சுவலா இது நிறைய இமேஜஸ் இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் எல்லாமே ப்ராம்ப்டோட கொடுத்துருப்பாங்க. மாடிஃபையர்ஸ், ஃபோட்டோகிராஃபி, இங்க பாருங்க. இப்போ நீங்க ஃபோட்டோகிராஃபிலாம் ப்ராம்ப்ட் கத்துக்கணும்னா இது இந்த மாதிரிலாம் தெரியணும். ஷார்ட், டைப், ஸ்டைல், சப்ஜெக்ட், லைட்டிங், கான்டெக்ட், லென்ஸ், இந்த வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கும். நம்ம கேமராலேருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவுட்புட் கொடுத்துரும். எதுலேருந்து எடுத்த மாதிரி வேணும், ஐஃபோன்லேருந்து எடுத்த மாதிரி வேணுமா, சிசிடிவிலேருந்து எடுத்த மாதிரி வேணுமா, கெனானா, அந்த மாதிரிலாம் கூட அவுட்புட் எடுக்கலாம். நீங்கள் எல்லாமே பாசிபிள். ஒன்லி திங் வந்து நம்ம அந்த கேள்வி கேட்கறது. நாங்கள் ஆக்சுவலாக 2 செஷன் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம். ஒன்று வந்து இது, இன்னொரு செஷன் வந்து நான் சிசிஐன்னு ஒன்று சொல்லுவேன் ஆக்சுவலாக, காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட்டுன்ட்டு. அதாவது 2 திறமை இருந்தால் போதும்னு சொல்லுவோம். ஒன்று வந்து கேள்வி கேட்கற திறமை, அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இன்னொன்று காப்பி அடிக்கிற திறமை, சிசிஐ, காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட்டுன்னு. அது இன்னொரு நாள் கூட ஏதாவது செஷன்லாம் வைக்கலாம். நீங்கள் எந்த விஷயம் புதுசாக பண்ண தேவையில்லை, ஏற்கனவே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ண விஷயத்த நீங்கள் எடுத்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால் சிறப்பாக பண்ண முடியும்ட்டு சொல்லுவோம். நாங்கள் இப்போ ஜோகோலேருந்து ஃப்ரெஷ் ஒர்க் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து 0லேருந்து 100ல் ஸ்டார்ட் பண்ணல. ஃப்ரெஷ் ஒர்க்கோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா கிரீஷ் மாதர்போதும் ப்ராடக்ட் ஹெட்டாக இருந்தார் ஜோகோவில். அவருக்கு சிஆர்எம் தெரியும், ஆனால் வேற ஒரு கேப் தெரியும். இவங்க எஸ்எம்பி மார்க்கெட்டில் இருந்தாங்க, ஸ்மால் இதில். மிட் மார்க்கெட்டில் ஒரு கேப் இருந்துச்சு, வந்து கரெக்டாக அதை ஃபிட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அமேசான்லேருந்து வெளியில் வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா பின்னி பன்சால், சச்சின் பன்சால். ஃப்ளிப்கார்ட் ஆரம்பிச்சு இப்போ அமேசானுக்கே காம்படிட்டிவாக இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கான்செப்டாக சொல்கிறோம் நாங்கள், காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட்டுன்ட்டு. லாஸ்ட்டு இதில் கூட நாங்கள் டிஎன் ஜிம்மில் வந்து நான் ஒரு செஷன் எடுத்தேன் ஆக்சுவலாக. அந்த உலக தொழில் மாநாடுல வந்து நான் ஸ்டார்ட் அப் டிஎன்னோட இதில் நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் அதை பற்றி பேசணும். எப்படி வந்து காப்பிங் ஸ்கில் வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கீழே பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி சிசிஐன்னு சொல்லுவோம், காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட் ப்ளஸ் இந்த ஸ்கில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இது 2 தெரிஞ்சா போதும், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா காப்பிக்கு என்னென்னா நாங்கள் கூகுள் பேஸ் பண்ணி சொல்லுவோம். எல்லாமே கூகுளில் நிறைய டேட்டா இருக்குது, ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செஷன் அப்பயே நான் நானே அப்டேட் பண்ணிக்குவேன். நான் 2 நாளாக உட்காந்து நான் ஆக்சுவலாக இந்த டாபிக் ஒரு 2 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். முந்தானேத்துலேருந்து ஒரு 800 டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணேன். ஜென்ரேட்டிவ் ஏஐ மார்க்கெட்டிங்கிறதுல திருப்பி என்னெல்லாம் புதுசாலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் அதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ரெஃபர் பண்ணுவோம் ஃபுல்லாக. பாருங்க, அதுலேருந்து ஒரு 800 டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து இது வச்சிருக்கேன். நான் இது என்னோட இன்ட்ரெஸ்ட்காக நான் பண்ணுறது. நான் எப்பவுமே ஒரு செஷன் இருந்துச்சுன்னா டைம் இல்லைன்னா கூட நாங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி அந்த துறையில் என்னென்ன அப்டேட் ஆயிருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது நிறைய டாக்குமெண்ட்ஸ் நல்லா கிடைச்சது ஆக்சுவலாக. ரொம்ப அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுப்போம் நாங்கள். பாருங்க, இதெல்லாம் டெலாய்ட். இது ஆக்சுவலாக இதில் இருந்தால் நான் ஆக்சுவலாக அன்னைக்கு கொடுத்தேன் ஒரு எப்படி ஜென்ரேட்டிவ் ஏஐல மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து மாறி இருக்குன்ட்டு பெரிய லெவலில். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $multi-billion கம்பெனிக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொன்றும். மார்க்கெட்டிங்க்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ கேப்பபிலிட்டிஸ், யூஸ் கேசஸ், அது இதுன்னு
ஆனா இது எல்லாமே தெரிய தேவையில்லை. இந்த டாக்குமெண்ட் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது சொல்லிடும் ஆக்சுவலா. நம்ம நான் ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் காமிக்கிறேன். கிளாட்ல அப்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பேஸ்ட் ஆன் இப்போ நான் அந்த என்னோட இந்த ப்ரோஷர் நான் அப்லோட் பண்ணேன். இந்த ப்ரோஷர் இது. இப்போ இந்த ப்ரோஷர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோஷர். இதை பேஸ் பண்ணி எனக்கு அதில் இருக்கிற பேஸ்ட் ஆன் த அட்டாச்மெண்ட் ஐ நீட் எ லிங்க்டின் போஸ்ட் என்னன்னு சொல்லணும் நீங்க டு communicate to the potential sponsors அப்படி சும்மா இதோட நிறுத்திடுறேன். இன்னும் நிறைய எழுதுவோம். நம்ம அதை ஃபுல்லா செட் பண்ணா அது பிரைமிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செட் பண்றது பிரைமிங். இந்த பாருங்க அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு இது அவுட்புட் கொடுத்துருச்சு பக்காவா. அதுதான் இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டோம்னா பாருங்க அங்க இருக்கிற இமெயில் ஐடி எல்லாம் தூக்கின்னு வந்துருச்சு. என்னோட இமெயில் ஐடியும் என்னோட கோபவுண்டோட இமெயில் ஐடி இருந்துச்சு. ரிஜிஸ்டர் அந்த லிங்க்கும் தூக்கிட்டு வந்துருச்சு. எல்லாமே பண்ணி கொடுத்து நீங்க உங்க கற்பனை தான் உங்களுக்கு. நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். அது ஆக்சுவலா நீங்க அன்இமேஜினபிள். இது இந்த ஜெனடிஐ போற ஸ்பீட்ல என்ன வேணாலும் நடக்கும். ஆக்சுவலா ஃபியூச்சர்ல அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட விடை தெரியாத கேள்விகள்லாம் கண்டுபிடிக்கும். இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கலாம். இதுவரை கண்டுபிடிக்க முடியாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதனால நீங்க மேக் யூஸ் ஆஃப் திஸ். இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களோட ஃபேஸே மாறும். எல்லாருமே ஒரு டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் இதை பத்தி விஷயங்கள் நிறைய நெட்லேயே இருக்கு. யூடியூப்ல நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ வீடியோஸ்லாம் இருக்கு. அது சம்மந்தமா படிங்க. டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்க. சாட் ஜிபிடி, நான் கிளாட் யூஸ் பண்றேன். அதை மிட்ஜர்னி யூஸ் பண்றோம் இமேஜஸ்க்கு. மற்ற டூல்லாம் யூஸ் பண்றோம் ஆடியோக்கு வீடியோக்கு. இதெல்லாம் வீடியோக்குலாம் கூட நாங்கள் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல ரொம்ப அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் வந்துடும். நீங்க ஆர்கிடெக்ட் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. நீங்க ஆர்கிடெக்சரே காணாமல் போயிடும். ஆர்கிடெக்சர் ஜாபே நம்ம அதே மாதிரி டாக்டர் ஜாப்லாம் டயக்னோஸ். நான் ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலாக எனக்கும் என் ஒய்ஃப்க்கு நடந்தது. என் ஒய்ஃப் மைக்ரோபயாலஜி. நான் எப்பவுமே நான் ஒரு பிளட் டெஸ்ட் வந்தா நான் அவகிட்ட கொடுத்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன பாரு அப்படின்னு. ஒரு 5 இயர்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக சொல்லுவா. அன்னைக்கு ஏதோ நான் கேட்டுக்கும் போது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆச்சு முடிச்சிருந்தது. அப்புறமா நான் என்ன பண்ணேன், கிளாட்ல தூக்கி போட்டு யூ ஆர் எ பெஸ்ட் இந்த இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எனக்கு அவுட்புட் கொடுவேன்னு அந்த பிளட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுத்துச்சு. அவ சொல்ல என்னோட வயசு சொல்ற கூட 10 மடங்கு பெட்டராலாம் சொல்லிச்சு. ஆக்சுவலா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிச்சு என்ன பண்ணணும், எப்படி இது பண்ணணும், இந்த என்ன நான் என்னோட ஏஜ் அந்த அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு என்னோட ஏஜ் என்னோட எல்லா விஷயம் சொல்லிட்டு நீ யூஆர் இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இது வித் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு இது பண்ணி எனக்கு ஒரு டயக்னோசிஸ் ரிப்போர்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன்னு அது அவுட்புட் கொடுத்துச்சு. நான் இது ஜென்ரல் சாட் ஜிபிடி. இது ஜென்ரிக்கு. யாராவது எடுத்து கரெக்டா ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு ட்ரைன் பண்ணா அது மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு 10,000 ரூபாய் வாங்குற டாக்டரோட 10 ரூபாயில நீங்க அவுட்புட் எடுத்துடலாம். ஆனா அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரியல் டைம்ல யாராவது நம்ம டாக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு தடவை கிராஸ் ரெஃபரன் பண்ணிக்கிட்டு எங்க அண்ணன் டாக்டர் நான் அந்த ரிப்போர்ட் கூட அவருக்கு அமிச்சா நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்படியே இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் இன்னும் ரிசர்ச்ல இருந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு. இது மெச்சூர் ஆகும்போது இன்னும் என்ன விஷயம் வேணாலும் நடக்கும். ஆக்சுவலா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கெட் இன் டு ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் லேர்ன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப்போ பிசினஸோ எது ஈவன் உங்களோட வீட்டுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி வீட்டு விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு ஏதாவது இருந்தால் நீங்க ஆஃப்லைன்ல காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வருவோம் அடிக்கடி. டிஜிட்டல் நாங்களே இணைந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வாய்ப்பு கொடுத்த ஜேகே சாருக்கு நன்றி, கௌதம் நன்றி, மேம் நன்றி. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாட் பாக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் மெம்பர்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா நான் அன்மியூட் பண்ணுங்க. கௌதம் சொல்லுங்க சார்.
நான் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நாளைக்கு, ஏதாவது ஒரு இதுல ஜிப் ஃபைல்ல. நீங்க அதுக்கு வாட்ஸ் பண்ணி ஏதாவது குரூப் இருந்தா ஷேர் பண்ணிடுங்க. மெம்பர்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இளங்கோ சார் மிக அருமை. அடிச்சு நொறுக்கிக்கிட்டு கமெண்ட்ஸ் தான் பறக்குதே, தீப்பொறி பறக்குது சார் கமெண்ட்ஸ்ல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, மூச்சு விடாம பேசிட்டீங்களா சார்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய இன்புட்ஸ். உண்மையிலே நிறைய பேருக்கு வந்து சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருக்கோம், அது வாவ் இப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்றத ப்ராக்டிக்கலா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத, இதெல்லாம் கூட முடியுமா அப்படின்ற அளவுக்கு பிரமிப்பான விஷயங்களை நிறைய சொன்னீங்கல்ல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நம்ம போன டிஜிட்டல் சங்கமம்ல சித்திநாதன் சார் வந்திருந்தாங்க. வந்து அங்க அவர் பண்ண சில விஷயங்களை இங்க ஷோகேஸ் பண்ணி காமிச்சார். ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. நாங்க நிறைய இங்க ஸ்டார்ட் நெட்ல ஒரு 4-5 செஷன் வச்சோம், நல்லா இருந்தது. இப்ப நிறைய பேர் நான் இங்க ஸ்டார்ட் அப் பவுல்ட்ரி கேர்னு ஒருத்தர் இருக்காங்க, இங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரியல் டைம்ல. நிறைய உங்களுக்கு நிறைய அந்த சிசிஐயும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா நல்ல இம்பாக்ட் எங்களோட ஸ்டார்ட் அப்ஸ்க்குள்ளார. எஸ் சார், எஸ் சார். வேற கௌதம் கொஸ்டின்ஸ் யாரும் கேட்கனா ஃபியூ கொஸ்டின்ஸ் அண்ட் கேள்விகள் இல்லைன்னா கொஞ்சம் அவங்களோட டெஸ்டிமோனியல் கொடுக்கட்டும், அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கட்டும், எவ்வளோ ஹவு இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்றத பத்தி பேசலாம். யாரு ஃபீட்பேக் கொடுக்க விரும்புறீங்களோ கொஞ்சம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுங்க. ஆறு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நைஸ் செஷன் சார். ரொம்ப அருமையா இருந்து, ரொம்ப நாலேஜபிள் செஷனா இருந்தது. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து வாரக்கணக்கில் பேசுற மாதிரி இருக்கு. விஷயத்த 1 ஹவர்ல முடிச்சு விட்டீங்க, சூப்பரா இருந்தது. என்னோட கேள்வி என்ன சார், இப்போ எனக்கு ஒரு சில கஸ்டமரோட டேட்டா பேஸ் வேணும், அவரோட பேரு ஃபோன் நம்பர், இது வந்து கூகுள் எக்ஸ்ட்ராக்டர்ல இருந்து எடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து சாட் ஜிபிடில இருந்தோ இந்த மாதிரிப்பட்ட ஏஐல இருந்து எடுக்க முடியுமா? பர்டிகுலர் எடுக்கலாம் சார். விக்கிபீடியால இருக்கிற டேட்டா எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. மத்த யாராவது ஏபிஐ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுக்கும். நாங்க நேற்று வந்து எங்களோட அந்த இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த நம்ம ஜென்ஏஐ கனெக்ட் அடுத்த மாசம், அதுக்கான ஸ்பீக்கர்ஸ்லாம் நாங்க கேட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துச்சு. ஜென்ஏஐல ஃபண்டிங், ஏஐல ஃபண்டட் வாங்கின கம்பெனி ஒரு லிஸ்ட் கேட்டோம், அது ஒரு 300 கம்பெனி கொடுத்துச்சு. அந்த மாதிரி விக்கிபீடியாலயோ இல்லை லிங்க்டின்லயோ ஜென்ரலா இருக்கிற டேட்டால ஏதாவது அதோட அட்டாச் ஆன டேட்டா, சாட் ஜிபிடியோட அட்டாச் ஆன டேட்டா இருந்துச்சுன்னா அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும் சார். கூகுள் எக்ஸ்ட்ராக்டர் மாதிரி அது கூகுள் எக்ஸ்ட்ராக்டர் நாட் இது இல்ல, அது நம்ம பண்றது இல்ல, அன்எத்திக்கலா அந்த டைப்ல. வணக்கம் சுரேஷ் சார். பொதுவா நாங்க வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க, அதெல்லாம் அன்எத்திக்கல் ஆக்சுவலா. அது நம்ம இளங்க சார் ஒரு இன்புட் கொடுக்கணும் நம்ம நண்பர்களுக்கு. அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை எனக்கு. என்னன்னா எப்பவுமே வந்து புல் புஷ் மாடல் அப்படின்றது, நீங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. புல் பண்ணணும், உங்களுக்கான வேல்யூ கிரியேட் பண்ணி நீங்க SEO பல இது வச்சிருக்கோம், அப்ப நீங்க பில்ட் பண்ணி உங்கள்கிட்ட மக்களை ஈர்க்கணுமே தவிர அவங்க மேல நீங்க புகுத்த கூடாதுன்றதான் முக்கியம். அதனால இந்த மாதிரியான டூல்ஸ் நீங்க ஆரோக்கியமா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அடுத்த ஆக்ட் வந்து டேட்டா ஆக்ட் வருது. அதுல யாராவது டேட்டா வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம நான் எடுத்தா ரொம்ப கிரிமினல் குற்றமா இது பண்ற டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால உங்களை தேடி வர்றவங்களோட டேட்டாவை அவங்கள நீங்க சர்வீஸ் பண்ணணும். பெஸ்ட் பிராக்டிஸ் அதான் லீகல் பிராக்டிஸ். சார் ஒன்றும் இல்லைங்க சார், நாங்கள் வந்து இப்போ இந்த எங்களோட ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு 10 நாளாக போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். 80 ஆர்கானிக்கா லீடு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் ஆட் கொடுக்குற இதை வந்து நான் இந்த எல்லாமே நான் கிளாட்ல தான் எடுத்தேன். அந்த 10 ஆர்டி போஸ்ட்டுமே 80 லீட்ஸ் வந்திருக்கு. டெய்லி ஒரு லாஸ்ட் 10 டேஸா ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் நான். நீங்க அதோட ரியல் டைம் வேல்யூ பாத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான லீடு. ஒரு 3 to 5 லட்ச ரூபாய் ஆடோட அவுட்புட்டா அது கொடுத்துருக்கு, வெறும் ஆர்கானிக்காவே. Yes sir, thank you. Next question. Ravi sir. சார் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் ப்ரோக்ராம். ஆக்சுவலா இது அவங்க ஏற்கனவே சாட்ல போட்டிருக்காங்க, ரியலி ஐ ஓப்பனர்.
சந்தேகமே இல்லை. நமக்கு ஓகே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒன்று. ரெண்டாவது சார், இப்போ இது என்னோட பர்சனல் கொஸ்டினா கூட இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் பண்ணணும்னா எங்க சார் பண்ணலாம்? உங்களோட அட்வைஸ் என்ன சார்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? நாங்க சும்மா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் பண்றோம். நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தனியா வெளியில கோர்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சுவலா நீங்க நிறைய சார்ஜ் பண்றாங்க இப்போ பெரிய ட்ரைனிங் கம்பெனிலாம். நீங்க சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது 1 day 2 day ஒர்க் ஷாப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருந்தா அட்டன் பண்ணலாம். நான் அப்படியே நாங்களும் டிஜிட்டலோ சேர்ந்து கூட நாங்க ஏதாவது பிளான் பண்றோம் ஆஃப்டர் எலெக்ஷன். ஷூரா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிளான் பண்ணுவோம் சார். ஒரு 1 day ஒர்க் ஷாப் மாதிரி பிளான் பண்ணலாங்க. மதுரையில கூட பிளான் பண்ணலாம். நான் கூட வந்து எடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். எலெக்ஷன் வேற நாங்க பிஸி கொஞ்சம். சரிங்க சார். ரைட். ஓகே சார். தேங்க்ஸ் சார். சாரும் பிஸி, ஜேகே சாரும். தேர்தலில் நிக்கிறோம்னு நினைச்சுவாங்க சார். ஓ சரவணன் சார் இருக்காரா? டாக்டர் இப்பதான் பார்த்தேன் உங்க ஃபேஸ். ஆனந்த் சார் பேசலாம் நீங்க. சார் வணக்கம். என் பேர் ஆனந்தன் சார். நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். ஓகே. நான் வந்து எர்த்மோங் எக்யூப்மெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ என்னுடைய பிசினஸ்க்கு வந்து இந்த ஏஐ நான் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் வந்து ரெகுலர் மார்க்கெட்டிங் வர்றது அந்த மாதிரி, அதாவது ரெகுலர் கால்ல வர்றது அதை நான் சேல் பண்றது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் ஏஐ எப்படி உள்ள கொண்டு வந்தா என்னுடைய பிசினஸை நான் ப்ரொமோட் பண்ணுவேன்? இதை வச்சுட்டு என்னென்ன மாதிரி நான் யூஸ் பண்ணலாம்? உங்க பிசினஸ்க்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பிரைமிங் சொல்லுவோம். உங்க பிசினஸ் பத்தி ஒரு சின்ன பேரா எழுதி அது போட்டுட்டு அங்க இருந்தே நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து நீங்க சொல்லணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ என்னோட பிசினஸ் மாதிரியே இந்த பிசினஸ் உலகத்திலே பெரிய பிசினஸ் இருக்கு, இதோட டேட்டாலாம் உனக்கு தெரியும். இப்போ நீ வந்து ஒரு பெரிய சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹெட்னே சொல்லுங்க. அவர் வந்து இப்போ என் கம்பெனிக்கு கன்சல்டிங் பண்ணா எப்படி அவுட்புட் கிடைக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதே அவுட்புட் கொடுத்துரும். ஒன் ஷாட் சொல்லுவோம். ஒன் ஷாட் ஒரு பெரிய கம்பெனி உங்க மாதிரி ஒரு வேர்ல்ட்ல இருக்க பெரிய கம்பெனியே சொல்லுங்க. இப்ப நான் கேஎஃப்சி மாதிரியே நான் காம்பீட் பண்ணணும்னே கம்பீட் ஐடியா சொல்லிச்சு. நான் கேஎஃப்சி மாதிரியே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது பண்ண அப்படியே சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே, அதை வச்சு அப்படியே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன வருது? ஒரு நேரத்துல உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் போட்டு விட்டலாம். சரிங்க, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. மேடம் பேசலாம் மேடம். Good evening, sir. Good evening, ma'am. First, I would like to thank the TEDCO chairman as well as the whole team. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ப்ரோக்ராம்ஸ் வாரம் எப்படின்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுவும் இந்த ஏஐ இது வந்து இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட், வெரி நைஸ். பிகாஸ் சோ மெனி பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஆல்தோ வி நோ சம்திங், பட் தென் டுடே யூ ஹேவ் கேவ் அ வெரி கிளிம்ஸ் ஆஃப் இட், ஹவு இட் குட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. பட் இது ஒரு சின்ன டவுட் எனக்கு என்னன்னா, you have said that you will be hand holding if we go in for a membership with you. இப்போ suppose are you able to hear me, sir? Sir, கேக்குது மேம். Okay. இப்போ அது suppose நம்ம அப்படி உங்க மெம்பர்ஷிப் எடுத்தோம்னா you will be நாங்க எங்களோட ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுத்தோமோ அதுக்கு நீங்க ஃபுல் டீடைல்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? எல்லாமே நாங்க ஐடியேஷன்ல இருந்து பிட்ச் டெக் டெவலப் பண்றதுல இருந்து எம்இபி டெவலப் பண்றது, லான்ச் வரை ஃபண்டிங் வரை நாங்களே ஒர்க் பண்ணி கொடுப்போம். that is what ஏன்னா ஹேண்ட் ஹோல்ட் ஜஸ்ட் பிகாஸ் நிறைய ஹேண்ட் ஹோல்ட் நான் பண்ணதுனால தான் நாங்க ஒரு 7 monthsல ஒரு 75 ஸ்டார்ட் அப்ஸ் எங்களோட வச்சிருக்கோம். அதுல ஒரு 13-14 ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க நயன்தாரா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க தான் பிட்ச் டெக் பண்ணதே. டிவைன் ஃபுட்ஸ் இல்ல டெட்கோ சேர்மன் எப்படியாச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லிடுறாரு. ஆனா அது ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சனே நான் சாரோட இது பண்ணிட்டே டிஜிட்டல்ல இருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறதுக்கான ப்ரோகிராம் நாம பண்ணலாம். கண்டிப்பா it will be of great use. Anyway, so thank you so much. We will be in touch with you. ஏன்னா நீங்க உங்க நம்பர்ஸ் கொடுத்தீங்களா, அந்த சக்தி மூலமா I will be in touch. நீங்க வாங்கிங்க, கௌதம் கிட்ட வாங்கிங்க. right. Thank you so much. Thank you. வணக்கம் சார். வணக்கங்க. என்னோட பேர் அகஸ்டின் சார். நான் வந்து ஏஆர்எஸ் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனில இருந்து நான் இணைஞ்சிருக்கேன் சார்.
நாங்க பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சுரஸ் பெயிண்டிங் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறது. ஸோ இப்போ என்ன டவுட்னா, இப்போ நீங்க சொன்ன இந்த எல்லா வீடியோல வந்து பேசுங்க சார், வீடியோல வாங்க. முடியுமா? வீடியோ அவசியம் வருமா? கொஞ்சம் பரவாயில்ல பேசுங்க. கொஞ்சம் கேஷுவல் இதுல இருக்கிறேன், அதனால சார் வேற ஒன்றும் இல்லை. சாரி, வீடியோ ஆன் பண்ண முடியல. நான் கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கிறேன் வெளியில. சாரி சார். ஸோ வந்து என்னன்னா சார், இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்ஸ் டு டெட்கோ டீம் அண்ட் எவ்ரிபடி. முக்கியமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள். இதில் நாங்கள் இது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. நான் ChatGPT யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மினிமலா 0.1% கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க சார். 0.001% தான் யூஸ் பண்றோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். இது 3.5 வெர்ஷன் நாங்க யூஸ் பண்றோம் சார். 4ன்றது ஒரு பெய்ட் வெர்ஷன் சொன்னீங்க. இப்போ நீங்க சொன்ன எல்லா 3.15 வந்து ஒரு 1 ட்ரில்லியன் பாராமீட்டர் அனலைஸ் பண்ணுவோம் ஒரு செகண்டுக்கு. அது வந்து 1.76 ட்ரில்லியன் பண்ணும். இப்போ 5 லான்ச் பண்ண போறாங்க, ரெடி ஆயிடுச்சு. அது வந்து 7 ட்ரில்லியன் பாராமீட்டர் 1 செகண்டுக்கு அனலைஸ் பண்ணும். ஓகே. அது விட்டா என்ன ஆகும்னு தெரியாது, அவ்வளோ அது அக்ரெசிவா இருக்காது. சரி சார். இப்போ பண்ண முடியுமா சார்? பண்ணலாங்க சார். நான் உங்க முன்னாடி 3.5 சொல்றீங்க. இது 3.5 தானா? ஓகே ஃபைன். நான் அதுல தான் இல்ல பண்ணேன். நான் பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணவே இல்ல. நான் 3.5 தான் யூஸ் பண்ணேன் நான். ஓகே சார். இன்னொரு டூல் சொன்னீங்க சார், பாடா ஏதோ நேம் சொன்னீங்க. BARD சார் நேம் வந்து ஸ்பெல் பண்ணனும். நான் ChatGPT யூஸ் பண்றது இல்ல, நான் Claude தான் ஆக்சுவலா. ஸ்பெல் பண்ண முடியுமா சார் கொஞ்சம்? CLAUDE. ஸ்லாட். ஓகே சரி. Claude CLAUDE. ஓகே ஃபைன் சார். நான் இதுல போடுறேன் நானு. சார்ட்ல போட்டுருக்கேன் சார். நானு சார்ட்ல போட்டுருக்கேன். சார் போடலாம். ஓகே தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டெட்கோல மெம்பர் வந்திருக்காங்க. இதோட முடிச்சிடக்கூடாது. நான் ஒரு பணம் செலுத்தி இணைய அப்படின்னு போட்டிருக்கேன். டிஜிட்டல்ல மெம்பர்ஷிப் 2999 ரூபா ஒரு வருஷத்திற்கான மெம்பர்ஷிப். 3000 ரூபாய்க்கு கம்பி, ஒரு முழு வருடத்திற்கு. இப்ப நீங்க இணைந்தீங்கன்னா அடுத்த மார்ச் வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கு. இதுல என்னென்ன பெனிஃபிட்னா, ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி டிஜிட்டல் செஷன்ஸ் வந்து விர்ச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். அதோட ஸ்பெஷல் ஈவெண்ட், ஹைடி ஈவெண்ட்ஸ் வந்து அந்தந்த ஜோன்ல நடக்கும், அதை அட்டன் பண்ணலாம். டிஜிட்டல் சங்கமம் அப்படின்ற ஒரு முழு நாள் ஈவெண்ட் நீங்க இதுல அட்டன் பண்ணலாம். இது தவிர டிஜிட்டலோட iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. அந்த iOS ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து 8 வருடம் டிஜிட்டல் நடந்த இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் 200 மணி நேரத்துக்கு மேல கண்டென்ட் தமிழ்லே இருக்கு. அது ஃபுல்லாவே நீங்க பார்க்கலாம். இன்னொரு நண்பர் வந்து இதுல கேட்டிருந்தாங்க, ரெக்கார்டட் வெர்ஷன் எப்படி பண்ணலாம்னு. மெம்பர் ஆனீங்கன்னா இந்த ஆப் மூலமா இந்த ரெக்கார்டட் செஷன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 வருடம் நடந்த நிறைய ஒர்க் ஷாப் உடைய ரெக்கார்டட் செஷன் நீங்க பார்க்க முடியும். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள்? அழகு சுந்தரி மேடம். சார் வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து புதுசா கம்பெனி இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் கம்மி ரேட்டுக்கு விக்கிறதுங்க சார். இப்ப வெப்சைட் நான் வந்து ஓபன் பண்ணணுங்க சார். அதுல அவங்க அதை பார்த்து ஆர்டர் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது செய்யணுங்க சார். எப்படி சார் யூஸ் பண்றதுங்க சார்? இல்ல, நீங்க ஏஏ வெப்சைட் பண்ணி கொடுக்குற சைட்லாம் இருக்கு. நீங்க கௌதம் கிட்ட இது பண்ணிக்கிங்க. நான் அந்த சைட்டோட ரெஃபரன்ஸ்லாம் நான் அனுப்புறேன். நான் சரிங்க சார். நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாமாங்க சார்? நீங்களே கிரியேட் பண்ணலாங்க. சரிங்க சார். எங்க பொண்ணு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணுங்க சார். அப்ப அதுக்கு எப்படிங்க சார்? இல்ல, அதுதான் மேடம். நாங்க இப்ப எலெக்ஷன் முடிஞ்சோட டிஜிட்டலோட சேர்ந்து நாங்க ஒரு ஈவென்ட் பிளான் பண்றோம். 1 டே ஒர்க் ஷாப் மாதிரி மதுரையில. அதை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ப நான் கம்ப்ளீட் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்க சார். அழகு சுந்தரி மேடம். அழகு சுந்தரி மேடம், நீங்க கௌதம கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா காவேரி மேடமும் கௌதமும் இருக்காங்க. உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்கா சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சூப்பர் சார். சூப்பர். தேங்க்யூ மேம். டாக்டர் வணக்கம் சார். how are you? ரொம்ப நாள் ஆயிடுச்சு டாக்டர்.
டாக்டர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க டாக்டர். பிரேக் ஆகுது வாய்ஸ். சார் நீங்க வீடியோ கூட இது பண்ணிக்கோ. பிரேக் ஆகுதுங்க டாக்டர். சரி, நம்ம கால்ல கூட பேசிக்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார் வணக்கம் சார். என் பேர் செந்திலான் சார். நான் வந்து ஒரு சோலோப்ரனர், பார்மா மார்க்கெட்டிங். ஐ ஒர்க்ட் இன் சன் பார்மா. நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், ஓடிசி, தட் இஸ் ஹெர்பல் டூத் பவுடர். ஓகே. அதுக்கு எப்படி சார் ஒரு இன்ஸ்டாகிராம் அந்த நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டார்ட் அப் இது காமிச்சேன் இல்லைங்க சார். ஒரு ஐடியால இருந்து உங்களுக்கு 1 மந்த் டீடைல்டா கம்ப்ளீட் டேட்டாவே கரெக்டா பிரைம் செட் பண்ணி அப்படியே பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைன்னா நீங்க ஆஃப்லைன்ல என்னோட கனெக்ட் பண்ணுங்க, நம்பர் வாங்கிங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்ப கிளாட்லயே நம்ம அது மாதிரி நீங்க போட்ட மாதிரி எல்லாமே பண்ணலாம். கிளாட்ல நான் சாட்ஜிபிட்ல பண்ணி காமிச்சேன், கிளாட்ல இதோட இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. டாக்டர் இப்ப ஒர்க் ஆகுதா? சரி, டாக்டர் இதாயிட்டாரு. சார் இன்னும் ஆடியோ கனெக்ட் ஆகல சார். அது இல்ல, டவர் நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு டாக்டர். Members, any other questions? There was feedback about the session. Kaveri Madam, Inna Siraja, Mr. Aravind, யாராவது ஃபீட்பேக் சொல்லணும்? ஒரு டாக்டர் தெரியுமா வந்திருக்காரு. டாக்டர் வேற ஒரு கனெக்ஷன் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஹாய் டாக்டர். மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணு. டாக்டர் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட். சார் தேங்க்யூ சார். இல்ல நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், இங்க அதுதான் நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அகைன் இப்போ என்னோட கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கு சார், நான் உங்களை கனெக்ட் பண்றேன் சார், நம்ம பர்சனலா பேசுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்க ராஜா. அன்மியூட் பண்ணு. ராஜா சொல்லுங்க சார். இன்னும் அன்மியூட் ஆகல. இப்ப அன்மியூட் ஆயிடுச்சு, பேசலாம் சார். அன்பு வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் செஷன். ஆமாங்க, ரொம்ப லாங்க்கு அப்புறம் நான் மறுபடியும் செஷன்ல உள்ள வந்திருக்கேன். உண்மையிலேயே நல்ல ஒரு ஒர்க்ஃபுல்லா நீங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த லேப்டாப் வச்சு ஒரு சில அந்த சாட்ஜிபிடி எல்லாம் நான் நீங்க சொல்ல சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே இது ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா சார்ட்ட பேசியிருந்தபடி ஒரு நல்ல ஒரு ஃபுல் டேவோ இது செஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்து எல்லாத்துக்கும் பயன்படும். நீங்க ரொம்ப எளிமையாவும் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் வேகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா இன்டெப்தா அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னன்னா நல்லாவே புரிஞ்சது. அது இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான என்ன மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஒரு அவேர்னஸ் செஷன் தாங்க. இது நிறைய பேருக்கு வந்து அந்த சாட் ஜிபிடியோட ஒர்த் தெரியாது. நம்ம ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது. கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். உங்களோட அந்த தாக்கத்தை கிரியேட் பண்றதுக்காக நான் செஷன் தான் இது. நம்ம ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நம்ம ஜேகே முத்து சாரோட சேர்ந்து பண்ணுவோம். அப்ப நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி ரியலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்க இதை வச்சே நீங்க யூ கேன் ஸ்டார்ட். ஆக்சுவலா இன்னையில இருந்து நீங்க சொன்னது இப்ப நான் செஷன் நடத்தும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க அதே பெரிய ஒரு இம்பாக்ட் தான் எங்களுக்குலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களை ஒரு ஒரு குதூகலப்படுத்தும். நீங்க இது பண்ணுங்க. டெஃபினட்டா எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1 டே ஒர்க் ஷாப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜெனரேட்டிவ் AI பத்தி பண்ணுவோம். அதுல நிறைய இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். நாங்க எங்க எக்ஸ்பர்டைஸ் கம்ப்ளீட்டா ஷேர் பண்றதுக்கு we are ready ஆக்சுவலா. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. காவேரி மேம்.
சார் வணக்கம் இளங்கோ சார். வணக்கம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒரு வார்த்தை சொல்லி உங்களை நாங்க எங்க டிஜிட்டல்ல இருந்து இது பண்ணல. ஆனாலும் ஒண்ணுமே இப்ப யோசிக்க முடியாத அளவு எப்படி சொல்றது, ஒரு பெரிய இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்தோன்னு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். நிறைய அந்த மாதிரி தான் உங்களோட செஷன் அப்படி இருந்துச்சு. பட் ரொம்ப எலெக்ஷன் வந்து எதுக்காக முடியணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா வந்து ஒரு நம்மளோட ஒர்க் ஷாப்காக, டிஜிட்டல் ஒர்க் ஷாப்காக வந்து கண்டிப்பா உங்களோட செஷன் வந்து எங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் ஷாப் நாங்களே அதை ரெக்வெஸ்ட் பண்ணணும் நம்ம சேர்மன் கிட்டன்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ சாரே வந்து சொல்லிட்டாங்க ஒர்க் ஷாப் வந்து நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப அச்சுறுத்தலாவும் இருந்துச்சு. நீங்க இப்ப இது பண்றதெல்லாம் பாக்குறப்ப இப்ப எங்களை மாதிரியான மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் தான் நாங்க இதெல்லாம் எப்படி அடாப்ட் பண்றது, என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மிரட்சி இருந்தா கூட வந்து சரி இது நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய தைரியம், உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்டோட நாங்களும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எங்களுக்கு வந்து டிஜிட்டல் அமைப்பு கொடுத்ததுக்கும் சரி. இன்னைக்கு வந்து எங்களோட டெட்கோ மெம்பர்ஸ வந்து சேர்மன் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நம்மளோட இளங்கோ சார் வர்றாங்க சார், அவரோட செஷன் வந்து நம்ம டெட்கோ மெம்பர்ஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகேன்னு சொல்லி ஜஸ்ட் ஓகே அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. சோ நாங்க அதுலயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 30 பேரை மட்டும் தான் நாங்க அலோவே பண்ணோம் ஆக்சுவலி நம்ம அந்த குரூப்ல. சோ ரொம்ப நன்றி இளங்கோ சார். ரொம்ப எக்ஸலண்டான செஷன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் டே ஹோல் டே ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம். அதுல நம்ம பிராக்டிகலா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ டிஜிட்டல். தேங்க்யூ கௌதம் சார். Members, any other questions? Chairman sir, any input sir? வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தலாம். அகைன் தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப அருமை. நம்ம கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 days ஒர்க் ஷாப் மாதிரி வைப்போம் சார். அதுல கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம். ரைட் சார், கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பாங்க சார். எல்லாருக்கும் நன்றி சார். நிறைய பெட்டி வந்து சேலம்க்கு தான் வருதான் சார். என்னங்க மேம்? நிறைய பெட்டி சேலம்க்கு தான் வந்துட்டு இருக்கான் சார். கண்டிப்பா அது இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு அது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். நன்றி டிஜிட்டல். கௌதம் நன்றி. மேம் தேங்க்யூ. ஆஃப்டர் எலெக்ஷன் நேர்ல பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். கௌதம் எனி அதர் இருக்கா? தேங்க்யூ சார். மெம்பர்ஸ், டிஜிட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளோட மதுரை ஜோனோட பிசிக்கல் மீட்டிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாருமே நம்ம குரூப்ல லிங்க் அகைன் ஷேர் பண்றேன். எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்ல வந்து 25 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 25 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். சோ ரிஜிஸ்டர் பண்ணாத எல்லாரும் இருக்கக்கூடிய டெட்கோ மெம்பர்ஸோ இல்ல இங்க ஸ்பெஷல் இன்வைட்டா வந்திருக்கவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஏற்கனவே சாட்ல போட்டிருக்கோம். டிஜிட்டல்ல நீங்க உடனே ஜாயின் பண்ணீங்கன்னா மெம்பரா இணைந்தீங்கன்னா வருகிற 27ஆம் தேதி இந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப் ஃப்ரீ தான். அது உங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் ஷாப் எப்படி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணலாம்ன்ற நீங்க கத்துக்கலாம். அதனால ஆர்வம் உள்ளவங்க உடனே டிஜிட்டல்ல உறுப்பினராகி இந்த பிசிக்கல் ஒர்க் ஷாப்பை பயன்படுத்திக்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் டெட்கோ குரூப்லயும் as per சேர்மன் அப்ரோலோட ஷேர் பண்ணப்படும். நீங்க அதுல போய் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ இளங்கோ சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். தேங்க்யூ. செஷன் இஸ் எண்ட் நவ. ஜெகமுத்து சார் நன்றிங்க சார். பார்க்கலாம் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்படி இது பிசினஸ் மாறிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செஷன் எண்ட் நவ.